ஹாய்டா, அன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட் இருக்கு. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த நேம் வந்து CEO ஃபெல் இன் லவ் வித் பார் அண்ட் சொல்லி இப்போ ஸ்டோரிக்குள்ள போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய கப்பல்ஸ் உட்காந்துருக்காங்க. அவங்க மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் மட்டும் தான் சிங்கிளாக உட்காந்துருக்காங்க. இன்னொரு பர்சன் சிங்கிளாக உட்காந்துருக்காங்க. மற்றவங்க கப்பலாக உட்காந்துட்டு கொஞ்சம் டெக்யூட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்க டோக்கன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கூப்பிட ஒவ்வொரு பேராக போகிறாங்க. போயிட்டு அவங்க மேரேஜ் ரொம்ப அழகாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து அவங்களே எடுத்து தராங்க. அங்கே அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டையும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஹாப்பியாக. இப்போ ஒரு பர்சனாக போயிட்டு இருக்காங்க. 2 பர்சன் மட்டும் நர்வஸாக உட்காந்துருக்காங்க தனித்தனி சீட்டில். இப்போ ஒரு பர்சன் கொஞ்சம் போல்டாக ஆக்டிவாக இருக்காங்க. ஒரு பர்சன் ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் டைம் போயிட்டே இருக்கு. அவங்க பின்னாடி வரவங்க முன்னாடி வரவங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க மட்டும் அந்த டோரை பார்த்துட்டே உட்காந்துட்டே இருக்காங்க. இப்போ டைம் வந்துட்டு 12:30 ஆக போகுது. 12:30 ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 5 minutes மட்டுமே இருக்குது. இப்போ அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் கூப்பிட்றாங்க. டோக்கன் நம்பர் 7 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் எழுதிக்கிறாங்க. மேடம் சொல்கிறாங்க, உங்கள் பாருங்க உங்கள் பேர் எப்போ வருவாங்க சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க, எனக்கு உங்கள் பாருங்க க்ளோசிங் டைம் வரப்போகுது, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு அவங்க ஒரு பர்சன் கால் பண்ணிட்டே இருக்காங்க. சென்னியன் ப்ளீஸ் ஃபோனை பிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டம் போய் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே அங்கே ஒர்க் பண்ணுற அந்த ஆஃபீஸர்ஸ் அந்த மேடம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன். அண்ணன் வந்து 2 பேர் தனித்தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு பேர் வரல போல அப்படின்னு சொல்லிட்டு அதான் சரியான பர்சன் சூஸ் பண்ண சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு 2 பேர் அவங்கள பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்போ உங்க ஒரு பாசம் வந்து உட்காந்துருக்காங்க. சடனாக ஒரு பாசம் ஓடி வராங்க. ஜங்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் திரும்புறாங்க. காய் சொல்கிறாங்க, எங்கடா ஜியா வரல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ காய் ஒரு பொண்ணுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஃபோனை. அங்கே ஒரு பொண்ணு அந்த ஃபோனை பிக் பண்ணுறாங்க. ஹலோ ஜியா சொல்கிறாங்க. சார் நான் வந்துட்டு ஜியோட மேனேஜர் பேசுகிறேன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எங்கே உங்கள் மேடம் சொல்கிறாங்க. சார் மேடம் பிஸி சொல்கிறாங்க. என்ன பிஸி? அங்கே பாருங்கள் இன்னைக்கு ஜேகேக்கும் ஜியாவுக்கும் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு தெரியாதா கேட்குறாங்க. நான் தான் உங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணி தானே எப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறாங்க. சாரி எங்கள் மேடம் வந்து ஒரு பிஸியான ஆக்ட்ரஸ், உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்களுக்கு வந்து டைம் எப்போ ஷெட்யூல் சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ இதனால பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. பாருங்க 3rd டைம் இன்னைக்கு அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டாங்க ஜேகே. சரியா எங்களுக்கு ஒர்க்கில் நினச்சிட்டிங்களா, அவன் நம்பர் 1 CEO சரியா, அவனுக்காக இவ்வளோ ஒர்க் அங்கே மீட்டிங் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் கத்திட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறாங்க. பாருங்கள் எங்கள் மேடம் வந்து பிஸியாக இருக்காங்க, ஓகே சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ காய்க்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ நம்ம ஜேகே பார்த்தா ரொம்ப கூடாத உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம காய் பார்க்குறோம் ஜேகே அவர் வந்து பிஸியாக இருக்கதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஒரு பர்சன் குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. காய் பார்க்குறாங்க, யாரை பார்க்குறான் சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பர்சன் அவ்வளோ ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் கண்ணு கிளியர்ஸாக வந்துட்டு இருக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் கேட்குறாங்க. அவங்க பேர் வருவாங்க வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க அந்த பர்சன் தான் சாரி மேம் அப்படி சொல்லிட்டு அப்படி டர்ன் பண்ணி போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஹேண்ட் ஒரு பர்சன் பிடிக்கிறாங்க. வெளியே மேரிமி அப்படி கேட்குறாங்க. இப்போ அவங்களோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் மேடம்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. லேடிஸ் இருப்பாங்க, ஜென்ஸ் இருப்பாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ காய் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறான் ஜேகே அப்படி சொல்லிட்டு வெளியே மேரிமி அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் யாரை சொல்கிறாங்க? வெளியே மேரிமி அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க வெளியே மேரிமி வரலாம் அப்படி கேட்குறாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு அது மேரேஜ் பண்ணி அவங்க சுச்சுவேஷனாக இருக்காங்க. ஸோ அதனால் ஐ வில் மேரி சொல்கிறாங்க. ஓகே கம்பெனி சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. இப்போ அவங்களோட மேடம் சாரில் பார்க்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. இப்போ அதில் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. சம்டைம்ஸ் சடனாக மாதிரி நடக்கும், ஆனால் கண்டிப்பாக அது ரைட் பர்சனாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறாங்க இப்போ நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ சொல்கிறாங்க இப்போ என்னோட அப்ளிகேஷன் நீங்கள் வந்துட்டு என்னோட நம்பரில் என்னோட டோக்கன் நம்பர் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ டோக்கன் நம்பர் 11 நம்பர் தான் அப்ளை பண்ணுறாங்க. ஜான் ஜோங்க் சொல்கிறாங்க. உங்கள் நேம் சொல்கிறாங்க. பார்ச்சின்னு சொல்கிறாங்க. ஓகே ஜான் ஜோங்க் விச் பார்ச்சிமின் அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க ரிஜிஸ்டர் அப்ளை பண்ணுறாங்க. ஃபைனலாக அது அப்ளை ஆகிடுது. அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. சார் ஓகே நீங்கள் சைன் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜேகே அங்கே ஜிமின் டாக்டர்வா ஜிமின் ஜேகே பார்க்குறாங்க. சைன் இட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் எதுவுமே சொல்லாமல் சைன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் இப்போ ஜேகே சைன் பண்ண சொல்கிறாங்க. ஜேகே சைன் பண்ணிட்டாங்க. காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. இது வரைக்கும் ஜங்கா வந்து இந்த மாதிரி முடிவு எடுத்ததே இல்லையே, எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணுவோம். இப்போ என்ன ஆச்சு அவனுக்கு ஒரு கோவம் ஆகிட்டானோ அப்படி சொல்லிட்டு காய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம்ல சைன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. சரி உட்காராங்க, ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்கிறாங்க. 2 பேரும் உட்காராங்க. அவங்கள்ட்ட போய் சேர்த்த மாதிரி உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்காங்க. எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவுமே எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து வச்சு ஸ்டாம்ப் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து லீகலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேர் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம போயிடலாம். ஜிம் ஜேக்கும் ஆளுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை ரிசீவ் பண்ணுறாங்க, வாங்கிக்கிறாங்க. பாஸ்போர்ட் சைஸில் தான் இருக்கும் சர்டிஃபிகேட். இப்போ வாங்கிட்டு வெளில வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் மிஸ்டர் நீங்கள் சொல்கிறாங்க. என் பேர் ஜான் ஜங்க் ஓகேவா, ஜான் குரூப்புடைய CEO அப்படின்னு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷாக்கிங்காக எடுத்து என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஒரு மாதிரி எடுத்து என்னடா இவ்வளோ பெரிய பர்சன் போய் நம்ம போய் சொல்லிட்டு இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சுச்சுவேஷனாக மேட்ச் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஓகேவா, நீங்கள் பயப்பட வேணா, நான் பேட் பர்சனாக இல்லை ஓகேவா, நீங்கள் என்ன கேட்டாலும் ஒபே பண்ணுறா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே ஒரு மாதிரி ஜிம்மு பார்த்துருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. இப்போது ஜேகே பார்க்குறாங்க. யூ ஆர் மை ஒய்ஃப் நவ் அப்படி சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க யூ ஆர் மை ஒய்ஃப் ஓகேவா, கால் மீ ஜேகே ஜங்க் ஓகே சொல்கிறாங்க. இப்போ உனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படி கூப்பிட்டு புரியுதா சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் என்னை பற்றி சொல்கிறாங்க. என்னவா வேணாலும் இது சரியா, யாரை வேணாலும் இது எனக்கு ஒன்று அதுக்கு கவலை சரியா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ ட்ரூவான பர்சனாக இருப்ப, யூ ஆர் நாட் ஃபேக் ஓகேவா, யூ ஆர் நாட் பேட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க.
அது சொல்றாங்க, என்னால் ஒரு பர்சனை பார்த்து ஜட்ஜ் பண்ண முடியும், ஓகேவா, இவர் குட் பர்சன் அப்படி சொல்லிட்டு இவர் குட் சோல் அப்படி ஜேகே சொல்றாங்க. அவரோட ஹேண்டை ஜிம்மோட ஹெட் கிட்ட வச்சுக்க ரொம்ப பாசமாக ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஓகே, டோன்ட் வரி அப்படி சொல்றாங்க. திஸ் மை விசிட்டிங் கார்டு, ஓகேவா, இப்போ சடனாக மேரேஜ் நடந்திருக்கு, அதனால் உனக்கு அக்செப்ட் பண்ணிக்க டைம் எடுக்கும், உனக்கு எப்போ ஓகேவோ அப்போ நீ வந்து மீட் பண்ண, ஓகேவா, நம்ம மேரேஜை சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணோம், ஓகேவா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நான் மட்டும் கேட்கலாமா சொல்றாங்க. என்ன கேட்கலாம், வாட் எவர் யூ வாண்ட் ஆஸ்க் மீ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என் கூட ஹாஸ்பிட்டல் வர முடியுமா சொல்றாங்க. இப்போ ஜேகேவும் காய்க்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன ஹாஸ்பிட்டலில் இருக்க சொல்றாங்க. என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமா, எனக்கு ஒரு பர்சன் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு பர்சன் லைஃப்பில் அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனில் அவங்க கூட அவங்களை என் கூட பார்த்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இந்த வேர்ல்டு விட்டு போவாங்க. நான் ஒரு சென்ட் ஆஃப் பண்ண நினைக்கிறேன், ப்ளீஸ் என் கூட வர முடியுமா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அவர் எதுவுமே பண்ணாமல் ஜிம்மில் கரெக்ட் இயர்ஸ் இருக்காது, ட்ராப் அவுட்டுக்கு அவருக்கு முடியும். ஜேகே போய்ட்டு அவருக்கு ஹேண்டில் அப்புறம் ரொம்ப வைப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது வரைக்கும் யாரும் ஜிம்மில் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டதே கிடையாது. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, என் கூட வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, அந்த உட்கார சொல்லிட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணிவிடுறாங்க. இப்போ ஜேகே ஜிம் போய் உட்காராங்க. அந்த காரை பார்க்குறாங்க, அது அவ்வளோ அப்சரான ஒரு காரு. ஜிம் பார்க்குறாங்க. இதில் 40 டிசர்வான பர்சனா ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜேகே அந்த பக்கம் உட்காராங்க. கார் ட்ரைவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்களோட பசங்க எல்லாமே அதாவது அவங்களுடைய ஜேகே பார்த்துமே அவங்கள வந்து லவ் பண்ணுறாங்க. ஜிம் அப்படி சொல்லி பார்த்து டக்குனு லவ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு டாக்டர் ஓடி வராங்க. வந்துட்டு ஜிம் நீங்கள் சொல்கிறாங்க. ஜிம் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. அது நான் வந்துட்டு இங்கே அஃபிஷியலாக வரல, அன்அஃபிஷியலாக வந்திருக்க சரியாக சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. எங்கே இருக்காங்க உனக்கு வேண்டிய பர்சன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் இனிமே ஜேகே கூட்டிகிட்டு ஒரு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே நர்ஸ் பக்கத்தில் நின்றுட்டே இருக்காங்க. அங்கே பாருங்க கிராண்ட்மா ஒன்றாக சரியா கண்டிப்பாக உங்கள் கிராண்ட் சன் வந்துடுவாங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ அவங்களோட பக்கத்தில் டாக்டருமே நின்றுருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. கிராண்ட்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட்மா பார்க்குறாங்க. ஜிமிங் செல்லும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. கிராண்ட்மா சுற்றி அவ்வளோ வாய்ஸ் போயிட்டுருக்கு. ஆக்சிடென்ட் மாஸ்க்கு எல்லாமே இருக்குது. ஆக்சிடென்ட் சிலிண்டர் வந்துட்டு ஆக்டிவேட் தான் இருக்குது. இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்லிட்டு. எனக்கு அவங்க அப்படி ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க வேர்ல்டு போக டைம் அது. ஆனால் அப்படி இருந்தால் அவங்க உயிர் ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க, அவ்வளோ இதாக ஸ்பெண்ட் பண்ணி. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜிமிங் செல்லும் எங்கப்பா உன்னுடைய ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறங்க. அங்கே பாருங்க சரி பாயிண்ட் பண்ணுறாங்க. அங்கே ஜேகே ரொம்ப அழகாக இவரா உன் ஹஸ்பண்டா சொல்கிறாங்க. ஆமாம்மா ஆமாம் கிராண்ட்மா இவரே ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. நேம் ஜான் ஜங் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கிராண்ட்மா பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம ஜிம்மில் கிராண்ட்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. நீ கொஞ்சம் கிட்டவா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜேகே கிட்ட போகிறாங்க. கிராண்ட்மா ஆல்ரெடி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம கிராண்ட்மா பார்க்குறாங்க. நான் ஒன்று பார்க்கணும் தான் ஹாஸ்பிட்டல் தான் இவ்வளோ டேஸ் ஒன்று பிஸியாக இருந்தாலும் ஜிம் சொல்லுவான் எப்போ பிஸியாக இருக்க சொல்லிட்டு இவ்வளோ டேஸாக ஜிம்மில் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓகேவா. ஆல்மோஸ்ட் 6 மந்த்தாக நீ தான் ஜிம்மில் பார்த்துக்கிற, ஜிம்மில் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிற, ஜிம்மில் படிக்க வைக்கிறதெல்லாம் நீ தான் பண்ணுறல, எனக்கோட மெடிக்கல் செலவு நீ தான் பார்த்துக்கிட்டல சொல்லிட்டு ஜிம் அந்த கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜேகேக்கு புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் நர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பாவம் அந்த ஜிம் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த 6 மந்த்தில் அவங்க கிராண்ட்மாவை பத்திரமா பார்த்துக்கிட்டுருக்காங்க. அந்த கிராண்ட்மா எப்போவும் இறந்து போயிருக்க வேண்டியவங்க, ஆனாலும் உயிரோட இருக்கிறதுக்காக எவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க அந்த பையன் அப்படி சொல்லிட்டு நர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னால் உனக்கு எந்த கஷ்டமும் இருக்கா சரியா, இதுக்கப்புறம் எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ண வேணாம் சரியா. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, நீ லவ் பண்ணுற ஜிம்மினா ஜிம்மில் பத்திரம் பார்த்துக்கோ. ஜிம்மி சின்ன வயசுல அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்த குழந்தை, என்னை மட்டுமே சுற்றி வந்த ஒரு குழந்தை, நான் பத்திரமா பார்த்துட்டு இவ்வளோ டேஸ் வரைக்கும் 6 மந்த்து கண்டிப்பாக எனக்கு தெரியும் ஜிம் ரொம்ப சஃபராக இருப்பான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நீ இருக்க நம்பிக்கை தான் விட்டு போகிறேன் சரியா. எனக்கு உங்க கூட பார்த்துக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் மேரேஜ் சொல்கிறாங்க. நாங்கள் பண்ணிவிட்டு கிராண்ட்மா சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் காமிப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கிராண்ட்மா மேரேஜ் சர்டிஃபிகேட் ஜிம்மே வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் அவங்க கிராண்ட்மா காமிக்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. கையில் கூட சொல்கிறாங்க கொடுக்குறாங்க. அதை பார்த்துவாங்க. அந்த ஸ்டாம்பை பார்க்குறாங்க. ஒரிஜினல் ஸ்டாம்ப். அதை பார்த்து கூட ஹாப்பியாக இருக்குது. ஜிம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. இப்போ ஜேகே எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு, எப்போவும் ஜிம்மில் பத்திரம் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே அந்த கிராண்ட்மாட்ட ப்ராமிஸ் பண்ணுறாங்க. உங்கள் கிராண்ட் சனை பத்திரம் பார்த்துப்பேன், இதுக்கப்புறம் எதுக்கும் ஆட மாட்டான், எதுக்கும் கஷ்டப்பட மாட்டான், அவனுக்கு பத்திரம் 40 சரியா அவன் வேர்ல்டில் தனியாக இல்லை என் கூட இருக்க போகிறேன், நான் பத்திரம் பார்த்துப்பேன், என் ஃபேமிலி அவன் பத்திரம் பார்த்துக்குவோம் அப்படி சொல்லிட்டேன். நம்ம ஜேகே சொல்கிறாங்க. கிராண்ட்மா பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களாம் பத்திரம் பார்த்து பிறப்ப நான் கண்டிப்பாக நான் பத்திரம் பார்த்துக்கிறேன் கிராண்ட்மா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இது போதுப்பா, இது போதும், வேறு எதுவும் வேணாம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு ஜேட் வந்து வச்சுருக்காங்க கையில். இப்படினாக்கா அது ரொம்ப ப்ளஸ் பண்ண ஒரு ஜேட் தான். அது கூட வச்சுட்டாக்கா நமக்கு இல்னஸ் ஹார்ம் எதுவும் வராது நம்ம ஹெல்த்துக்கு. அந்த ரீசனில் அந்த ஜேட் அவங்க ஜங்கோட ஹேண்டில் கொடுக்குறாங்க. இது அமௌண்ட்டை கொடுக்குறேன், என்னோட கிராண்ட் சன் கூட கொடுக்குறேன். ஏன் தெரியுமாக்கா, எனக்கு நீ நல்லா தான் என்னோட கிராண்ட் சன் நல்லா இருப்பான் இல்லையா, அதனால தான் அவங்கள்ட்ட கொடுக்குறேன். இது பத்திரமா வச்சுக்கோங்க கூட. கண்டிப்பாக இதில் பிளஸிங்ஸ் இருக்குது, நிறைய வந்து டெம்போட பிளஸிங்ஸ் இருக்குது.
இருக்குது. கண்டிப்பாக உனக்கு எதுவும் ஆகணும், பத்திரமா வச்சுக்கோங்க சரியா? நீ வந்துட்டு என் ஜிம்மில் பத்திரமா பார்த்துப்பல்லையா? அதனால இதை வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஜங்குமே அந்த பிரேஸ்லெட் அந்த ஜேட் வந்து வாங்கிக்கிறாங்க கையில். இவரும் ஜங்கு பார்க்குறாங்க. கிராண்ட்மா வந்துட்டு உங்களை ப்ளஸ் பண்ணுற விட்டு நீயும் அந்த ஜிம்மி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் சரியா? ஜிம்மில் அப்பா அம்மா கண்டிப்பாக அதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜிம்மின் ஃபைனலாக நான் ஒரு பர்சன்ட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். ஓகே இப்போ நிம்மதியாக போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. கிராண்ட்மா ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறது தாங்க அங்கே இருக்கிறதுக்கு முடியல கிராண்ட்மாவால். போயிட்டு வருவா அப்படி கேட்குறாங்க. கிராண்ட்மா ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போது நர்ஸ் பார்க்குறாங்க. ஜிம்மி புரிஞ்சுக்கோங்க ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மி கிராண்ட்மா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அங்கே ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இப்போ நெக்ஸ்ட் ஆக்சிஜன் மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறோம் சேஞ்ச் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. எனக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. செயற்கை ஆக்சிஜனால வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. இப்போ ஃபைனலாக அந்த டாக்டருக்கு நோன் சொல்லவும் நர்ஸ் பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க ரொம்ப ஸ்டடி பண்ணுறாங்க. ஃபுட் எதுவும் எடுத்துக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படி ஒரு லைஃப் வந்து யாரும் வாழ முடியாது இல்லையா? இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. கிராண்ட்மா ஜிம்முக்கு லீடர் பண்ணாங்க. ஜிம்மில் கிராண்ட்மா கிடையாது. ஜிம்மில் கிராண்ட்மா ரொம்ப ஸ்மைல் பண்ண மாதிரி அப்படி இருந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுது. அவங்கள அப்படியே ஒரு ஐஸ் பிளிங்க் பண்ணாமல் அப்படியே கொண்டே இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் அப்படியே ஒரு ஹேண்ட் வச்சுட்டு நம்ம கிராண்ட்மாவுடைய ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே பயங்கரமாக கத்தி அழறாங்க. அங்கே நர்ஸ் டாக்டர் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இப்போ ஏன்னா ஜிம் 6 months எவ்வளோ சஃபராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர்ஸ்க்கும் அந்த நர்ஸ்க்கு தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. காய் வந்து பார்க்குறாங்க. காய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்க் வந்து காய்கிட்ட கண்ணால் காமிக்காம அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு அதாவது ஜிம்மில் கிராண்ட்மாக்கு அந்த ஃபியூனரல் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கான அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயுமே சரி ஓகே அந்த ஃபியூனரலுக்கான எல்லாம் ஏற்பாடு பண்ணலாம் சொல்லிட்டு அவர் போயிட்டு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க என்னோட கண்ட்ரோல்ஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க ஜிம்முடைய ஹெட்டில் கை வச்சு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மின் ரொம்ப அழகாங்க நீல் பண்ணி ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின் ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போதுக்கு இப்போ தான் ஜிம்மின் ஜேகே ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அப்படி இருந்து கூட ஜேகே ஜிம்மில் அவ்வளோ அழகாக கம்பேர் பண்ணுறாரு. ஜிம்மில் தாங்கியும் இல்லை. இப்போ நம்ம ஜேகே ஜிம் 2 பேரும் ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட் போடுறாங்க. அவுட்ஃபிட் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்மின் கலர்ட்டியாக ஸ்டாஃபா இப்போ ஸ்டாஃபே ஆகலை. இப்போ நம்ம காய் ஜிம்மின் ஜங்குக்கு 3 பேருமே வந்துட்டு போயிருக்காங்க. அங்கே நிறைய பேர் நின்றுருக்காங்க. ஜிம்மில் கிராண்ட்மாவுடைய அந்த சிமெண்ட்ரி ரொம்ப அழகாக இப்படினாக்கா அவங்க ஜிம்மில் இந்த மாதிரி கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க. யாரும் கூட இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிருப்பாங்க அந்த டைமில். ஆனால் அன்றைக்கி அவ்வளோ பாடி கார்ட்ஸோட ரொம்ப பாதுகாப்பாக அது எல்லாமே நடந்துட்டுருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க ஒரு ஃபாதர் வேறு அங்கே வந்துட்டு ரொம்ப அழகாக கிராண்ட்மாவை ரொம்ப அழகாக சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி நிறைய ப்ரேயர்ஸ்லாம் பண்ணி தான் சென்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப டேஸ் வாழ்ந்துருக்காங்க. நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களோட பிளஸிங் அவங்க ஹாப்பியாக தான் போயிருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாலும் அவங்க ஹாப்பியாக போகிறாங்க அப்படின்னு சொன்னால அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப அழகாக நடக்குது, ப்ராப்பராக நடந்துட்டுருக்கு. இப்போ ஜிம்மின் அவங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. ஜேகே ஜிம் டேஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன். இது வரைக்கும் ஜேகே யார்கிட்ட வரைக்கும் க்ளோஸ் ஆனது இல்லை. முதல் தடவை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காகவும் இந்த மாதிரி அவங்க இருந்ததே இல்லை. முதல் தடவை அவங்க அம்மா இருந்தப்போ அவன் அப்படி இந்த மாதிரி இருந்தான். அப்போ அவன் கம்ஃபர்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி ஜேகே பார்க்குறப்போ ரொம்ப கம்ஃபர்டாக இப்போ வந்துட்டு அவங்க மெச்சூரிட்டி பர்சன் ஆனாலும் இன்னொரு பர்சன் அவங்க கம்ஃபர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் நீட்டர் பண்ணி ரொம்ப அழகாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே காய் ஜிம் மட்டும் இருக்காங்க. ஜிம் நீட்டர் பண்ணி அவ்வளோ அழகாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டே இருக்காங்க. ஜிம் அவ்வளோ அழகாங்க. அப்படியே அழுது அங்கேயே மயங்குறாரு. இப்போ நம்ம ஜேகே ஜிம் லிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே வந்து கார் ஜிம்மில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வந்து மயங்கிருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க. காய் நம்ம வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ காயுமே ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவ்வளோ பெரிய வீடு அது. அந்த வீட்டுக்கு நம்ம ஜேகே ஜிம் தூக்கிட்டு வந்துருக்காங்க. அங்கே நிறைய மேட்ஸ்லாம் இருக்காங்க. பார்க்குறதுக்கு இது யாராக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம்மி தூக்கிட்டு அவர் பெட்ரூம் போகிறாங்க. போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி அழகாக அவர் ஃபேஸ்லாம் கொஞ்சம் வைப் பண்ணிட்டு படுக்க வச்சிருக்காங்க. இப்போ ஜிம் படுத்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்காரு புரியுது. எனக்கு ரொம்ப அவங்க கிராண்ட்மா இறந்துருக்காங்க. எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவருக்கு ரீசன் அப்படி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதனால் அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அந்த ரீசன் புரிஞ்சுட்டு வெளியே போய்ட்டு உட்காந்துருக்காரு. ஜிம் வந்து தூங்கிட்டே இருக்காங்க. ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் நம்ம ஜேகே காய்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் ஜிம்மை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம காயுமே ஜிம்மை பற்றின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க. சேம் டைம் அங்கே ஜியா என்ன பண்ணுறான்னு கேட்குறாங்க. ஒரு பாடி கார்டு வராங்க. ஜேகே ஜங்குக்கு சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்னங்க சார் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அவங்க இன்ஃபர்மேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு வீடியோ தான். அதை ஓப்பன் பார்த்தாக்கா ஜியா அவங்களுடைய கோ ஆக்டர் பாயோசன் அவங்க கூட ஒரு ஃப்ளட் பண்ணிக்கிட்டு ஒரு கிளப்ல ஒரு மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பார்ட்டி மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரு பாயோசன் ஜியா கூட ரொம்ப ஒரு மாதிரி ஹேண்ட் டச்சஸ் பேட் டச்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பொண்ணு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா ஒரு மாதிரி. எனக்கு அவங்க ஜேகேடைய ஃபேன்சி. அந்த பொண்ணு வந்துட்டு எப்படினாக்கா ஒரு பெஸ்ட் ஆக்டர்ஸ்டா ஓகேவா ரொம்ப ஃபேமஸாக ஒரு ஃபீமேல் ஆக்டர்ஸ் தான். நம்ம ஜேகேயோட அப்பா சூஸ் பண்ண பொண்ணு. ஆனால் ஜேகேக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஸ்டார்டிங் வேணாம்னு சொல்லிப்பாரு. 2 டைமுக்கு மேலே ரிஜிஸ்டர் ஆஃபீஸருக்கு நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ வந்து டைம் வருதோ அப்போ தான் மேரேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வெட்டிங் ஃபங்க்ஷன் வந்து வைப்பாங்க. அது முன்னாடி வரைக்கும் வைக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை லீகலாக வந்து மேரேஜ் பண்ணிடுவாங்க. அப்படி தான் இருக்கும். இப்போ தான் நம்ம ஜேகேயோட அப்போ தான் அனுப்பியிருப்பாங்க. போய் மேரேஜ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஜேகேவும் சரி ஓகே சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு டேட் ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம ஜேகே பாதின்னு போகிறப்பவே என்னால் வர முடியாது சொல்லியிருப்பாங்க. சென்டர் ஜேகே ரிட்டன் வந்துருப்பாரு. செகண்ட் டைம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்பவும் வந்துருக்க மாட்டாங்க. 3rd டைம் இது நம்ம ஜேகே 3 டைம் சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிருப்பாரு. எனக்கு அவருக்கு இந்த பொண்ணு மேரேஜ் பண்ணி விருப்பம் இல்லை. ஜஸ்ட் அவங்க அப்பாவுக்காக
ஃபேமிலிக்காக மேரேஜ் பண்ணிக்கலாம் நினச்சிருப்பாரு. ஏன்னாக்கா அவங்க அப்பாவுக்கு செகண்ட் மேரேஜ் ஆயிருக்கு. அவங்களுக்கு பசங்க பொண்ணுங்களாக இருக்காங்க. ஜேகேக்கு மேரேஜ் ஆனதை ப்ராப்பர்ட்டி வந்து பிரிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட லா படி அவங்களோட ஃபேமிலியோட உயிர் அப்படி தான் இருக்குது. அந்த ரீசனால ஜேகேட அப்பா அவங்களை ஃபோர்ஸ் பண்ணிப்பாங்க. ஜேகே ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் தன்னோட தம்பி தங்கச்சிங்களுக்கு தான் ப்ராப்பர்ட்டி பிரித்து கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாரு. அதுக்காக மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. இப்போ ஃபைனலாக அது மேரேஜும் கேன்சல் ஆயிடுச்சு. ஜேகே பார்க்குறாங்க. ஏன்னா ஜேகேக்கு அந்த ஃபோட்டோ பார்க்குறது அந்த பொண்ணு பார்த்தா ஒரு நல்ல குட் வீடு வந்திருக்காது. இப்போ பார்க்குறாங்க வீடியோ. நீ இதுக்காக தான் வந்துட்டு வரலையா? சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜேகே ஓகே இந்த எவிடன்ஸ் பத்திரமா வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் ஜேகேட அப்பா கால் பண்ணுறாங்க. ஜேகே பிக் பண்ணுறாங்க. சொல்லுங்கப்பா சொல்லிட்டு ஜேகே இங்கே பாரு ஜியாக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்காமா, அதனால தான் வரல சரியா சொல்லிட்டு நம்ம ஜேகேட அப்பா சொல்கிறாங்க. ஏன்னா ஜேகேட அப்பா பார்த்த பொண்ணு தான் இது. இப்போ ஜேகே வந்து சொல்லாமா அந்த வீடியோவா ஜேகேட அப்பாவுக்கு அனுப்புகிறாங்க. ஜேகேட அப்பா ஓப்பன் பார்த்து ரொம்ப மாறிடுறாங்க. இப்போ ரிட்டன் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஜேகே தப்பா எடுத்துக்காத ஒரு ஆக்ட்ரஸ் சரியா அப்படி தான் இருப்பாங்க. எனக்கு கோ ஆக்டர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்து இது மாதிரி ஜேகே ரொம்ப கேஷுவல் தான். அவங்க பிஸ்னஸ்க்காக பண்ணிட்டு இருக்காங்க, ஜாப்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, மற்றபடி எதுவும் இல்லை, நீ தப்பா எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட அப்பா ஜேகே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஜேகே லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ ஜேகேட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பொண்ணு எப்படி இருக்கா, இந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிட்டா நம்ம ஜேகேவும் கொஞ்சம் இதாக இருப்பான். எனக்கு அந்த பொண்ணோட அப்பா கொஞ்சம் பிஸ்னஸ் மேன் தான், இவ ஆக்ட்ரஸாகவும் இருக்கா, நம்ம ஜேகேக்கு பெனிஃபிட் தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அந்த விஷயம் தான் நான் வந்துட்டு இப்படி அந்த பொண்ணை பார்த்தா இவன் எப்படி இருக்கா சொல்லிட்டு ஜேகேட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விட்டுறாரு. இந்த பக்கம் ஜேகே பார்க்க என்னோட அம்மா தான் எனக்கு இப்படி ஒரு பர்சன் சூஸ் பண்ணுவாங்களா, அதானே நீங்கள் எப்பவுமே இருக்க நல்ல ஒரு அப்பா வர்றது இல்லை. ஸோ ஜேகே நினச்சிட்டு இருக்காங்க எப்பவும் செல்ஃப் ஷார்ப்பிங் இல்லை. ஸோ ஜேகே எப்படி கேஷ் விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் பற்றி இன்ஃபர்மேஷன் காய் எடுத்து வராங்க. இந்த சொல்கிறாங்க. இப்போ காய் ஓப்பன் பார்க்குறாங்க. செங்னியன் ஜேகே ஓப்பன் பார்க்குறாங்க. செங்னியன் யாரா சொல்கிறாங்க. செங்னியன் வந்து ஜிமின் கூட காலேஜில் படிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த காலேஜில் படிச்சிருக்காங்க. அவனே ஜிமின்ட்டு வாண்டடாக வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜிமினுக்கு வந்து லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, லவ்ல அவருக்கு வந்து விருப்பம் இல்லாமல் இருந்தனால எனக்கு லவ் பண்ண விருப்பம்னு சொல்லியிருக்காங்க. சரி டேட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மே டேட்டிங் ஓகே சொல்லியிருக்காங்க. ஜிம் நல்லா படிக்கிற பையன், அந்த ரீசன் அந்த பையன் அவங்க ஜிம் கூட இருக்கான். ஜிம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, காலேஜுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது ஒர்க்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் அந்த பையன் நல்லா டேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் வந்துட்டு அவங்க அந்த பர்சன் கூப்பிட்றதுலாம் போக மாட்டாங்க, வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு அவனோட ஃபோக்கஸ் ரொம்ப கிராண்ட்மா அவங்களுடைய ஜிம்முக்கு கிராண்ட்மா மட்டும்தான். கிராண்ட்மாக்கு ஒரு 6 months பிஃபோர் உடம்பு சரியில்லாமல் போயிருக்க சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஜிம்மில் வந்துட்டு கிராண்ட்மா பார்த்துக்கிற ரீசனுக்காக எனக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பார்த்துக்கிற சுச்சுவேஷன் வந்ததுனால ஜிம்மில் வந்துட்டு காலேஜ் வந்து குவைட் பண்ணுறா சொல்லிட்டாங்க. காலேஜ் குவைட் பண்ணிட்டாரு. ஆமாம் ஜிம்மில் காலேஜ் குவைட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டாங்க. 2 பார்ட் டைம் ஒர்க் பார்த்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு ஹோட்டலில், இன்னும் வந்து பாரில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஜிம் வந்து சொல்கிறாங்க ஜிம் இஸ் ஏ பார் டான்ஸர் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிறீங்க. ஆமாம் ஜிம் வந்து பார் டான்ஸர், ஆனால் ஜிம் தான் சொல்லி எனக்கும் தெரியாது. எனக்கு ஜிம் வந்துட்டு இந்த ஃபேஸ் ஷீல்டு மாஸ்க்கு ஆமாம் அது போட்டு தான் வந்துட்டு டான்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ ஜிம்மோட ஃபேஸ் யாருக்கும் தெரியாது, ஹாஃப் ஃபேஸ் தான் தெரியும், ஹாஃப் ஃபேஸ் தான் ரிவீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜிம் நைட்டில் பார் டான்ஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் அவன் இவ்வளோ அவங்க கிராண்ட்மா வந்துட்டு இந்த இவ்வளோ ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவன் சரியாக சாப்பிட மாட்டான், சரி தூங்க அம்மா நைட்டு பார்க்க சொல்லிட்டு கஷ்டப்பட்டுருக்கான் அவங்க கிராண்ட்மாக்காகவும் அவனுக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டப்படுது. அப்புறம் சொல்கிறாங்க அப்படிதான், ஆனால் அவங்க யார் டச் பண்ணாத அளவுக்கு அந்த பாரில் வந்து பார்த்துருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் அந்த பாரோட ஓனர் இருக்காரு இல்லையா, ஆமாம் அவர் வந்து நம்ம ஜிம்முடைய சீனியராக சொல்கிறாங்க. ஜிம்மில் சீனியர், ஆமாம் ஜிம்மில் சீனியர் தான் பாரோட ஓனராமா. அந்த ரீசனால ஜிம்மில் யாரும் டச் பண்ணாத அளவுக்கு அவங்க பார்த்துருக்காங்க. ஜிம்மில் அங்கே ரொம்ப சேஃபாக தான் இருக்காங்க. ஜிம்முக்கு அங்கே எந்த ஒரு இதுவும் பேடாக நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. அப்படின்னா ஜிம்முக்கு வந்துட்டு டான்ஸ் வந்து பேஷன் ஆக சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்மோட பேஷனே டான்ஸ் தான், அவனுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்குமா, அதனால் பேஷனேட்டாக பண்ணுறதுனால தான் அவனுக்கு அந்த ஜாப் பிடிச்சி தான் பண்ணியிருக்கான். ஆனால் என்ன பார் டான்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் நிறைய கிரேஸுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களாம்மா சொல்கிறாங்க. ஆமாம் யாரும் தப்பாக அப்ரோச் பண்ணதே கிடையாதுமா, ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. வேற சொல்கிறாங்க அவனுக்குன்னு பெருசாக எந்த ஒரு விஷயமே இல்லை, அவங்க கிராண்ட்மா முடியாது அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட்மா விஷயம் எனக்கு ஜிம் ஒரு பர்சன் லவ் பண்ணுறாங்க தெரிஞ்சிருக்கு. அது ஜிம் ஒரு பர்சன் லவ் பண்ணுறாங்க, ஜிம் அவங்க டேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மில் கிராண்ட்மா தெரிஞ்சிருக்கு. நம்ம தான் பார்க்க போகிறோம், அட்லீஸ்ட் ஜிம் ஒரு பர்சன் பத்திரம் பார்த்துப்பாங்க, அவங்க ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க யோசிச்சிருக்காங்க அந்த பையனை வந்து கூட்டு இன்ட்ரோ பண்ண சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஜிமின் அந்த பையனை ஒவ்வொரு டைம் கூப்பிட்றப்பவும் ஒரு ரீசன் சொல்லிட்டு எனக்கு காசு எனக்கு ஆமாம் ஜிம்முக்கு வந்து பையன் மேரேஜ் பண்ணிக்கணுன்றதான் ஒரு இல்லை, ஜஸ்ட் அவங்க கிராண்ட்மாக்காக அவங்க கிராண்ட்மா ஹாப்பியாக இருக்கணும், அட்லீஸ்ட் அது வரைக்கும் அந்த பையன் நம்ம கூட ஆக்டிங் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த பையன் நிறைய ரீசன் சொல்லியிருக்கான். ரீசன் சொல்லிட்டு எனக்கு ஒர்க் இருக்குது, உனக்கு எனக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரீசன் சொல்லியிருக்கான். ஜிம் லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் ஒரு ஹோப் செஞ்சிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு ஃபேக் மேரேஜ் மாதிரி கூட பண்ணிக்கலாம், எனக்கு கிராண்ட்மா வந்து காமிக்கலாம், என் கிராண்ட்மா ஹாப்பியாக சென்ட் பண்ண நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னால் கேட்குறேன் சார் ஜிம் சொல்லியிருக்காங்க. அந்த பர்சன் அது கூட ஓகேன்னு சொல்லிட்டு கடைசி லாஸ்ட் வரைக்கும் ஹோப் கொடுத்து ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நீ எப்படி இதே மாதிரி அடிக்கடி வந்துட்டு ஸ்டாஃப் வரைக்கும் போயிட்டு தனியாக வந்தியோ அதே மாதிரி தான் ஜிம்மும் நிறைய டைம் இதே மாதிரி போட்டு ரிட்டர்ன் தனியாக தான் வந்திருக்காங்க. இந்த டைம் தான் ஜிம்மில் கூட மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
காய் வந்துட்டு ஜிம்மை பற்றி எல்லாமே சொல்லிடுறாங்க. இப்போ ஜேகேக்கு ரொம்ப கேட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக ஜிம் வந்து அந்த பர்சன் லவ் பண்ணல, அது மட்டும் கன்ஃபார்ம் தருது அப்படியே அவங்க சொல்கிறாங்க. அந்த பர்சன் வந்துட்டு ஜிம்முக்கு ஹெல்ப்லாம் எதுவும் பண்ணவே இல்லை. ஆனால் ஜிம் வந்து கிராண்ட் பண்ணுறது எனக்கு பாய் ஃப்ரெண்ட் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க சொல்லி பிடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம ஜிம்மில் கிராண்ட் வந்து ஒரி பண்ணுவாங்க. ஜிம்மில் சின்ன வயசுலேருந்து ஒரு கஷ்டத்தும் கொடுக்காம வளர்த்துருக்காங்க பார்த்து. இப்போ லாஸ்ட் மினிட்ல அவங்க சஃபர் ஆகிறப்போ அவங்க வந்துட்டு ஜிம் கஷ்டப்படுறது தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. அந்த ரீசனால ஜிம் சொல்லியிருக்காங்க நான் ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன் கிராண்ட்மா, அவங்க தான் எனக்காக பார்த்துட்டு இருக்காங்க, ஜிம் வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சார் நேம் சொல்லிக்க மாட்டாங்க, ஜிம் தான் பாய் ஃப்ரெண்ட் தான் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ரீசனால் தான் ஜிம்மில் கிராண்ட்மா சரி ஓகே அவங்க தான் பார்த்துக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க தான் மெடிக்கல் பில்லாம் கட்டுறாங்க. எனக்கு அந்த ஜிம்மில் அவ்வளோ மணி கிடையாது, அவர் படிச்சுட்டு தானே இருக்காரு. அப்புறமே எனக்கு ஜிம்மில் கிராண்ட்மாவோட விஷயம் வந்து ஜிம் வந்து கம்ப்ளீட்டாக காலேஜ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு தான் டிகிரி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிம் தான் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஜிம் இப்போ காய் செலவும் ஜம்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே நான் பார்த்துக்கிறேன் சார் அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம காய்மி போயிடாரு. இப்போ நைட்டு தந்த ஜிம் எழுந்திக்கிறாங்க, ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, பக்கத்தில் ஜேகே உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, இப்போ நீ ஓகேவா சொல்கிறாங்க, அதை சொல்கிறேன் இப்போ ஓகேவான்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்க ஷவர் பண்ணணும் சொல்கிறாங்க. ஓகே இந்த ரிசல்ட் ஜிம் எழுதிக்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் கிட்ட போயிட்டு ரெஸ்ட் ரூம் விடுறாங்க. ஜிம் ஷவர் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக கத்தி அழகாக கேட்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபைனலாக ஜிம் ஃபுல்லாக குளிச்சுட்டு வெளில வராங்க. இப்போ நம்ம ஜேகே தான் வந்துட்டு ஜிம்மில் ஹேர் வைப் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க் இல்லை, என்ன பண்ணிக்கிறேன் மிஸ்டர் ஜங்கோக்கு சொல்கிறாங்க. மிஸ்டர் ஜங்கோல ஜஸ்ட் கால் ஜங்கோக்கு ஓகே ஃபார்முலா கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க அதை சொல்கிறாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை ஓகேவா ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் உட்காந்துருக்காங்க. சொல்லுங்கள் நான் உங்களுக்கு என்ன ஃபேவர் பண்ணுவேன், ஏன்னாக்கா நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, எனக்கு நல்லா ரொம்ப ஹாப்பியாக செலவு பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லைஃப்பில் நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பேன். நான் எனக்கு ஃப்ரெண்ட் சின்ன வயசுல எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அவங்க எங்கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னக்கா உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு பர்சனல் ஹேண்ட் ஒர்க் பண்ணணும், அப்படி பண்ணதுக்கப்புறம் நான் போகணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி நான் வந்து தனியாக விட்டு போட்டேனாக்கா நான் நிம்மதியாக போக மாட்டேன் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதனால எனக்கு ஒரே ஒரு விஷயம்னாக்கா அவங்க ஹாப்பியாக செலவு பண்ணிருக்கா மட்டும் தான் யோசித்தேன், மற்றபடி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க உன்னை பற்றி எல்லாமே நான் வந்து கேதர் பண்ணிட்டேன் ஓகேவா, எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ நான் வந்துட்டு இன்னொன்று கேட்கவா சரியான்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் என் கூட இருக்க முடியுமா சொல்கிறாங்க. எனக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும்னு தெரியல. நான் ஒரு ஆர்ட் டான்ஸர் சொல்கிறாங்க. ஸோ ஆர்ட் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க ஸோ ஆர்ட் அதனால் என்ன அப்படி கேட்குறாங்க. நீ டான்ஸ் பண்ணுற டான்ஸும் ஒரு பிஸ்னஸ் தானே சொல்கிறாங்க. எனக்கு டான்ஸ் ஒரு பேஷன் ஒரு பிஸ்னஸ் தானே அப்படி கேட்குறாங்க. சின்ன அமைதியாக இருக்காங்க. அதை சொல்கிறாங்க சொல்கிறாங்க இது தப்பு இல்லையா அப்படி கேட்குறாங்க. அதை நான் டான்ஸ் பண்ணுற பிளேஸ் சொல்கிறாங்க, பிளேஸ் பார் அதில் போய் இருக்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு எனக்கு எந்த ஒரு கஷ்டமோட சரியா நீ அண்ணாலும் சொல்கிறேன், நீ என்னவா வேணா இரு யாரா வேணா இரு, ஆனால் சரியா என் கூட இல்லாத மட்டும் போதும் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. சின்ன அமைதியாக இருக்காங்க. நான் உங்களுக்கு டிசவான பாசம் இல்லைங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகேயோட வீட்டோட டோர் வந்துட்டு டோர்லேருந்து வரங்க ஆயிடுச்சுக்கு. இப்போ ஒரு பர்சன் போயிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு மெய்ட் தான் கிராண்ட்ஃபா அப்படி சொல்கிறாங்க. இதுதான் ஜோன் ஃபேமிலியோடைய எப்படினாக்கா பெரியவர், ஜோன் ஃபேமிலி அவர் பெரியவர், நம்ம ஜேகேயோட கிராண்ட்ஃபா. இப்போ அவர் வராரு. எங்கே ஜேகே அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படி ஒரு வாய்ஸ். இப்போ ஜேகே பார்க்குறாங்க. கிராண்ட்ஃபா சொல்லிட்டு எழுந்திருக்கிறாங்க. ஜிம்முக்கு பயம் வந்தது. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ வந்து ஜிம் பாத்ரூமில் இருக்காரு. இப்போ நம்ம கிராண்ட்ஃபா தான் டேரக்டாக ஜேகே ரூம்லேயே வந்துட்டாங்க. ஜேகே எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மு டக்குனு அவருக்கு மாதிரி டக்குனு ஜேகே ஹைட் ஆகிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்க கிராண்ட்ஃபா என்ன பண்ணுறீங்க, எதுக்காக ரூம்க்கு வந்தீங்க சொல்கிறாங்க. ஏன்னா வரக்கூடாது அப்படி கேட்குறாங்க. இது கூட தனியாக இருந்த இப்போ என் ஒய்ஃப் கூட இருக்கான்னு சொல்கிறாங்க. ஒய்ஃபா அப்படி கிராண்ட்ஃபா கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நான் கேள்விப்பட்டது உண்மையா அப்படி கேட்குறாங்க. என்ன கேள்விப்பட்டீங்க அப்படி கேட்குறாங்க. நீ மேரேஜ் பண்ணிட்டு எனக்கு தெரியாமா சொல்கிறாங்க. ஆமாம் மேரேஜ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, நான் உனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீமோட இருக்க, நீ என்ன பண்ணியிருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ உங்கள் ஜேகே பார்க்குறாங்க. கிராண்ட்ஃபா சிச்சுவேஷனாக மேரேஜ் பண்ணிட்டேன் சரியா சொல்கிறாங்க. இங்கே பார்த்தாலும் நான் பார்க்கணும் பர்சன் யார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் அக்ரி பண்ணாமல் உன்னோட மேரேஜ் வந்துட்டு செல்லாது அப்படி சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. ஆமாம் நான் அக்ரி பண்ணனாக்கா ஒரு மேரேஜ் எப்படி வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அங்கே பாருங்க கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் கொஞ்சம் முன்னாடி வராங்க ஜேகே விட்டு. கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே கிராண்ட்ஃபா பார்க்குறாங்க. ஜிம்மி பார்த்துட்டு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. பாருங்க நீங்கள் கோவப்படாதீங்க. இப்போ ஜேகே மேலே எதுவும் தப்பு இல்லை, என் மேலே தப்பு ஓகே, நான் தான் ஒரு மேரேஜ் பண்ணி சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டேன், தப்பு என் மேலே ஓகேவா, நீங்கள் எப்போவும் சொல்லுங்கள். நான் மேரேஜ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை சரியா, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஜேகேக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்சன் மேரேஜ் பண்ணுவீங்க, நான் போயிருங்க கிராண்ட்ஃபா ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மி அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேட கிராண்ட்ஃபா தான் வா நான் அப்படி தனியாக பேசுகிறேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா சொல்கிற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அதுக்கு மாதிரி இருக்குது. இப்போ ஜேகே பார்க்குறேன். என்ன ஜிம்மி பேசுகிறா சொல்கிறாங்க. இல்லைங்க அது சொல்கிறாங்க. பாரு நீ யார் சொன்னாலும் சரி நீ என்னோட போக முடியாது சரியா சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. போயிட்டு பேசுவா சொல்லிட்டு ஜேகே ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஜிம்மில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறாங்க. போயிட்டு ஜேகேட கிராண்ட்ஃபா அங்கே உட்காந்துருக்காரு. ஜிம் போயிட்டு ஜேகேட கிராண்ட்ஃபா பண்ணிக்கிறாங்க. கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க உட்கார சொல்கிறாங்க. இல்லை இருக்க சொல்கிறாங்க. உட்கார சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மு அந்த கிராண்ட்ஃபா பக்கத்தில் உட்காராங்க. இப்போ ஒரு மைடு டீ ஊற்றி கொடுக்குறாங்க. 2 பேருக்கும் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் அமைதியிருக்காங்க. எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இல்லை கிராண்ட்ஃபா எடுத்துக்கோ சொல்கிறாங்க. சரி ஜிம் எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம கிராண்ட்ஃபா எடுத்துக்கிறாங்க. உனக்கு உண்மையாக ஜேகே பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. உண்மையாக ஜேகே பிடிச்சி மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்லை ஜேகே வந்து ஃபோர்ஸ் பண்ணி கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் சொல்கிறாங்க. கூட சொல்கிறாங்க உங்கள் மேரேஜ் எப்படி நடந்துன்னு கேட்குறாங்க. ஜிம் ஒரு விஷயத்தை கூட விடாமல் அப்படி நடந்து அப்படி உண்மை சொல்லிடுறாங்க. ஜேகே கிராண்ட்ஃபா அப்படி மாதிரி சிரிச்சு ஒரு பேச ஒரு சின்ன ஸ்மைலோட பார்த்துட்டு இருக்காங்க.
இப்போ அவங்களும் என்ன பார்க்குறாங்க, இது வரைக்கும் இந்த மிஸ்டர் ஜோன் வந்துட்டு ஜேகே தவிர யார்ட்டையும் சிரிச்சு பார்த்ததே கிடையாதுங்க. இன்றைக்கி தான் பார்க்குறாங்க இந்த ஒரு பாசண்ட அவங்க சிரிக்கிறத. இப்போ பார்க்குறேன் என்னடா புதுசாக பார்க்குற பையனை ஈஸியாக அவர் சிரிக்கிறாரு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சுக்கிறாங்க சொல்கிறாங்க, நீங்கள் தப்பா எடுத்துக்காங்க, ஜேகே மேலே தப்பு இல்லை, நான் போயிடும். ஓகே எனக்கு கிராண்டோட சுச்சுவேஷன் தான் மேரேஜ் ஓகே சார், நான் போயிடலாம் ஓகே சொல்லிக்க மாட்டேன் சரியா. நீங்கள் தப்பா எடுத்துக்க எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக ஜேகே டிசர்வ் பர்சன் சொல்லிட்டு நான் போயிடும். ஓகேவா, நீங்கள் ஜேகே மேலே கோவப்படாதீங்க, ஏன்னா நீங்கள் ஜேகே தான் நீங்கள் தான் ரைஸ் பண்ணிக்கணும் புரியுது ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு அவர் ரைஸ் பண்ணாலும் இவ்வளோ ஒரு உரிமையாக பேசுகிறா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகேட கணக்கு பார்க்குறாங்க. நான் தான் ஜேகே வளர்த்தேன்னு சொல்ல மாட்டேன் சரியா. ஜேகேட அம்மா இருந்ததுக்கப்புறம் ஜேகேவை யாராலும் கம்ஃபர்ட் பண்ணவும் முடியல. அவன் ரொம்ப அழுதா, ரொம்ப உடஞ்சி போயிட்டான், ரொம்ப சென்சிட்டிவ் போனது, அப்புறம் ரொம்ப துடிச்சு போயிட்டான். அவங்க அப்பாவும் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டான் ரொம்ப சீக்கிரமாகவே. எனக்கு அவனுக்கு ஒரு ஃபேமிலி வேணும்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப எங்கேஜ் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். ஜேகேவில் தாண்டி இல்லை. அப்புறம் நான் ஜேகே கூட்டு தனியாக ஒரு வீட்டுக்கு போயிட்டேன். நானும் ஜேகே மட்டும் தான் இருந்தவங்க நிறைய போயிட்டு இருப்பாங்க. என் ஜேகே நான் சிரிச்சா தான் சிரிப்பேன், சிரிக்க மாட்டேன். நான் வந்து ஜேகே மட்டும் சிரிப்பேன், வேறு சிரிக்க மாட்டேன். அவன் அப்படி கூட சீக்கிரம் ஃபீல் பண்ண சொல்லிட்டு அவன் நான் மட்டும் தான் லவ் பண்ணேன். அவனுக்கு தான் என் கூட மட்டும் இருக்கான், இந்த மட்டும் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஜேகேட ஸ்டெப்மா வந்து மோசமானவங்க கிடையாது. ஏன்னா ஜேகேட அப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிப்பார். மற்றபடி ஜேகேட ஸ்டெப்மா நல்லவங்க தான், அவங்க பசங்க கூட நல்லவங்க தான். ஆனால் ஜேகே யார்கிட்டையும் அடைச்சிடாக மாட்டேன், யார்கிட்ட போய் பேசிட்டு லவ் என்ன எதிர்பார்க்க மாட்டேன். ஜேகே கூட மட்டும் தான் இருப்பேன். ஜேகே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்க ஆரம்பித்தேன். ஜேகே ரொம்ப கூட்டாக வாரிட்டேன். யாரையும் ஹர்ட் பண்ணவும் மாட்டான், சேம் டைம் யாரையும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு தனியாகவே இருப்பான். அவன் எந்த ஒரு முடிவுமே அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டான். நல்லா யோசிப்பான், ஒன்றுக்கு 2 டைம் யோசிச்சு தான் பண்ணுவான். நல்லா படிப்பான், நல்ல ஸ்டூடெண்ட்டு, நல்ல ஜென்டில்மேன். என் பையன் என்னோட கிராண்ட் சன்ஸுக்காக சொல்ல, ஒரு ஜென்டில்மேன் ஓகே, ரொம்ப நல்ல பையன் அப்படி சொல்லிட்டு ஆமாம். ஜேகேட கிராண்ட்பா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இது வரைக்கும் அவனுக்கு யாரையும் லைக் பண்ணதில்லை, யாரையும் பார்த்ததில்லை. இன்றைக்கி முதல் தடவை நான் பார்க்குறேன் சரியா. உன்னை பற்றி பேசுகிறப்போ அவன் கண்டு ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுது. அதை முதல் தடவை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. சின்ன வயசில் அவங்க அம்மா இறந்தப்போ எப்படி இருந்தானோ அப்படி இன்றைக்கி நான் பார்க்குறேன். இன்றைக்கி அதே சாஃப்ட்னஸ் இன்றைக்கி அவன் வந்து அன்றைக்கி அவன் கண்டு ஒரு சாஃப்ட்னஸ் தெரிஞ்சு ரொம்ப ஏக்கமாக எனக்கு யாரும் என்ற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி உன்னை பார்க்குறப்போ அவன் கண்டு அப்படி ஒரு சாஃப்ட்னஸ் நான் பார்க்குறேன். ஓகேவா, நீ ஹைட் ஆனப்போ அவனுக்குள்ளே இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்ததில் சாஃப்டாக இன்றைக்கி நான் பார்க்குறேன். உன் விஷயத்தான் ரொம்ப சாஃப்டாகிறான். அது ரீசன் அவனுக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி கிராண்ட்பா சொல்கிறாங்க. ஆமாம், அவனுக்கு பிடிச்சிருக்கு. என் ஜேகேக்கு என்ன பிடிச்சாலும் அப்படி தூக்கி அப்படியே கொடுத்துருவோம் சரியா. நான் பாரு, நான் உன்னோட பேக்ரவுண்ட் இதை பற்றி நீ யோசிக்கவே இல்லை சரி. நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்கு. ஏதோ காட் வந்து உங்களை வந்து ஃபேட் பண்ணி சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, நீ தான் ஜேகேக்குன்னு இருந்துக்கு போல அப்படி சொல்லிட்டு கிராண்ட்பா சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்லி எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஓகேவா, நீ என் ஜேகேக்கும் நல்ல ஒய்ஃபாக இருப்பான்னு நம்புறேன். ஜேகேவும் கண்டிப்பாக நல்ல ஒரு ஹஸ்பண்டாக இருப்பான், நல்ல ஹஸ்பண்டாக தான் நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான். ஓகே, நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான், நல்ல சோல்மேட்டாக இருப்பான். நீ அவன் கூட வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்ப. பேசுங்க பாரு, ஜேகே அக்செப்ட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. கிராண்ட்பா சொல்கிறேன், இப்போ நீ என்கிட்ட சொன்ன மாதிரி ஜேகேட அப்பா கிட்ட சொல்லாத சரியா. நான் விட்டு போயிடுறேன், நீங்கள் வந்துட்டு ஜேகேக்கு வாசம் மேரேஜ் பண்ணுங்க சொல்லிட்டு சொல்லாது சரியா சொல்கிறாங்க. அவனுக்காக நிற்கிறப்போ நீ அவனுக்காக நில்லு அப்படி சொல்கிறாங்க. எனக்காக தான் நீ ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணி தர போகிறேன். இப்போ தான் ஜேகே மேரேஜ் பண்ணிட்டல, இது லீகலாக அனௌன்ஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. அது கிராண்ட்பா சொல்கிறாங்க. பாரு, பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணுங்க சரியா சொல்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்கிறாங்க. இந்த கிராண்ட்ஃப்ரெண்ட் நான் சொல்கிறாங்க. பாரு, நீ வந்துட்டு பேக்ரவுண்ட் இந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்டை பார்த்து ஆசைப்படுறது தெரியும். ஓகேவா, இந்த மாதிரி பையன் எனக்கு தெரியும் சரியா. எனக்கு உன்னை பார்த்த ஒரு செகண்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஜேகே புரியாதா சொல்லி எங்கேஜில் அவனுக்கு புரியாதா அப்படி கேட்குறாங்க. இப்போ சின்ன பக்கம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப நல்ல பையன், ஓகே, டைம் எடுக்கும் ஜேகே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் கண்டிப்பாக அவன்கிட்ட போய்ட்டு சரியா சொல்கிறாங்க. அவன் கூட இருக்கு. அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு சரியா. ஒருத்தர் பேசுங்க, பழகுங்க, கண்டிப்பாக வந்து பிடிக்கும். அப்போ உனக்கும் ஜேகே கூட கிராண்டாக மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறப்போ அது வரைக்கும் ஜேகே கூட இந்த வீட்டில் ஒன்றாரு சரியா சொல்கிறாங்க. கிராண்டா சொல்கிறாங்க. இதுக்கு தனியாக இருக்கிறது ஜேகே கூட ஒன்றாரு, அவங்க நல்லா பார்த்துப்பான் சரியா சொல்கிறாங்க. உங்களுக்கு நடந்த மேரேஜ் ரியல் மேரேஜ், அது ஃபேக் இல்லை, அது ஃபேக்காக ட்ரை பண்ணாது அப்படி சொல்லிட்டு கிராண்டா சொல்கிறாங்க. இப்போ நான் கிளம்புவா, நான் இப்போதைக்கு அந்த பையன் மேலே கொஞ்சம் கோவமாக இருக்கேன். எனக்கு அவன் சொல்லாம் மேரேஜ் பண்ணிட்டான். எனக்கு கூப்பிட்டு தான் நானும் வந்திருப்பேன். அப்படி ஜேகேட அப்பா தான், ஜேகேட கிராண்ட்பா தான் போயிட்டு வரேன். மை சன் இல்லை ஆஃபீஸோட போயிடுறாரு, மை கிராண்ட் சன் கிளாஸோட போயிடுறாரு. இப்போ ஜிம்மு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து டக்குன்னு பயந்துருக்காங்க, ஸ்வீட்டாக பேசிட்டு போயிட்டாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் வந்துட்டு ஜிம் பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. கிராண்ட்பா சொல்கிறாங்க. கிராண்ட்பா அக்ரி பண்ணிக்கிட்டாங்களா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. கிராண்ட்பா அக்ரி பண்ணிக்கிட்டாங்களா சொல்கிறாங்க. அப்புறம் என்ன கேட்குறாங்க. அண்ணா சொல்கிறாங்க. நான் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க. ஏங்க என்னாச்சு ஜேகே கேட்குறாங்க. ஜிம்முக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க சொல்லு, உனக்கு என்னாச்சு இவனு கேட்டவன் உங்கள்கிட்ட என்ன குறை கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு உங்கள்கிட்ட இருக்குன்னு தோணுது. இது வரைக்கும் நான் யாரையும் இந்த மாதிரி பார்த்தது கூட இல்லை, யாரையும் யோசிச்சது கூட இல்லை. எனக்கு நான் வந்து அந்த மாதிரி தப்பாக எடுத்துக்க மாட்டேன். நான் பேட் பர்சன் கிடையாது. நான் பத்திரம் பார்த்து பண்ணி சேஃபாக இருப்பேன் கூட சரியா. என்றைக்கு உனக்கு எனக்கு ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண தோணுதோ, என்றைக்கு நம்மளோட பர்சன் உனக்கு தோணுதோ அது வரைக்கும் நம்ம நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணலாம். அதாவது ஃபிசிக்கலி ஓகேவா, மற்றபடி மென்டலி கூட அட்டாச்சாக இருப்பேன். ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு என்ன வேணாலும் நம்ம கூட இருப்போம் சரியா சொல்கிறாங்க. ஜேகே பார்த்துருக்காங்க. அது சொல்கிறாங்க. பாரு, எனக்கு தெரியும் ஓகே, இப்போ வரைக்கும் யாரையும் லவ் பண்ணல, ஜஸ்ட் நீ ஏன்னா டேட் பண்ணியிருக்கேன் அப்படிதான் ஓகேவா. அந்த பர்சன் மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக செலவு பண்ணலான்னு நினச்சிருக்கு. ஆனால் வந்துட்டு அப்படி இல்லை. உங்கள் அண்ணா செலவு பண்ண நான் தானே சொல்கிறாங்க. ஆமாம், உங்கள் அண்ணா என்னோட ஹேண்டில் தானே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம், உங்கள் அண்ணா அந்த ஜேடை எனக்கு தானே கொடுத்தாங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்போது நீ யாருக்கு சொந்தமான பாசம்னு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அப்போ நீ யாருக்கு சொந்தமான பாசம் சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க.
ஆனால் என்னோட ஜாப் சொல்கிறாங்க, உனக்கு அது ஜாப் ஓகே அப்படின்னாக்கா கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? உனக்கு அந்த ஜாப் ஓகே இல்லை அப்படின்னாக்கா நீ வந்து ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண, ஓகே சொல்கிறாங்க. ஸ்டடீஸ் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? உனக்கு என்ன பிடிச்சிக்கோ அதை பண்ண, ஓகே? உங்க கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை எந்த ஒரு விஷயத்துலையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், சரியா சொல்கிறாங்க. ஜிமின் அவங்களே ஜெக்கே பார்த்துருக்காங்க, அது சொல்கிறாங்க. என்னை நம்ப, ஓகேவா? ட்ரஸ்ட் மீ ஜிமின் அப்படி ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லல, அதான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அவருக்கு வந்து பசிக்கு ஒரு மாதிரி அவங்க கிராண்ட் இருந்ததுக்கப்புறம் ஜிம் சாப்பிடவே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. நேற்று நேற்று அவங்க கொஞ்சம் பேசும் சரி சாப்பிடல. ஜிம்மு கொஞ்சம் வீக்காக இருக்கா, ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க. பாரு கிராண்ட் ரொம்ப ஹாப்பியாக போயிருக்காங்க, ஓகேவா? அவங்க ரொம்ப அழகாக நம்ம செட் அப் பண்ணியிருக்கோம், ஓகே? அவங்க ஹாப்பியாக தான் போயிருக்காங்க ஹெவனுக்கு. ஹெவனுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நீ அழுதுக்கு சாப்பிடாம வச்சுக்கேன், அவங்க பார்த்து ரொம்ப வருத்தப்படுவாங்கப்பா. அவங்க சாப்பிடலாம் சொல்கிறாங்க. ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம்மி உட்காராங்க. இப்போ ஜெக்கே தான் ஃபஸ்ட்டு சரி சாப்பிடாம இருக்கும் பிடிச்சா, சரியா? ஃபஸ்ட் சூப் பொடி சொல்லிட்டு சூப் கொடுக்குறாங்க. இந்த சூப் வந்துட்டு கொஞ்சம் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி நல்லா பார்த்துக்கும், சரி சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அழகா ஃபஸ்ட்டு சூப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ கொடுக்குறாங்க. அக்காட்ட சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்லிட்டாங்க. அக்காட்ட சொல்லிட்டு ஜேகே ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு இது பெஸ்ட் பண்ண கூட யாருமே இல்லை. அவங்க கிராண்ட்மாக்கு அப்புறம் ஜிம்முக்கு ஒரு பர்சன் ஃபீட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஜேகே மட்டும்தான். ஜிம் ஜேகேவை பார்த்துருக்காங்க. ஜேகே அழகாக ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ அவங்களும் மெயிலாம் பார்க்குறாங்க. ஜேகே ரொம்ப யாரும் நடந்துக்கிறது தெரியுமா? அவங்க கிராண்ட் பக்கத்தில் மட்டும் தான் அப்படி இருப்பார், மற்றபடி வேறு யாருக்கும் இல்லை, இறங்கி போக மாட்டாரா? இன்றைக்கி பாருங்கள் எல்லாமே மாறிச்சு சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப அழகாக ஜிம் ஃபீட் பண்ணுறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க. ஜேகேவே பார்த்துருக்காங்க. உண்மையாகவே வந்துட்டு இந்த பசங்க நம்மகிட்ட சாப்பிட பசங்க அப்படின்னு தான் அது அடுத்த அவருக்கு ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜேகே ஃபுல்லாக ஃபிட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றேன், ஜேகே சாப்பிட்றாங்க. ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜேகே விட்டு எடுத்துட்டு ஜிம் மவுத் வாய் பண்ணுறாங்க. தூங்கலாமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. தூங்கலாமா சொல்கிறாங்க. தனித்தனி ரூம் சொல்லிட்டு தனித்தனி ரூம்லாம் வேணாம், ட்ரஸ்ட் மீ நான் எதுவும் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு இல்லை, அது உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொடுத்தவங்க, ஓகே? உனக்கு எப்படின்னு தெரியல சொல்லுவாங்க. ஜேகே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் ஜிம் வராங்க. இப்போ ஜேகே வந்துட்டு ஜிம் படுக்க வைக்கிறாங்க. ஜிம் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் பக்கத்தில் போயிட்டு பிளாங்கெட்லாம் கவர் பண்ணிட்டு பொருள் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப அழகாக, ரொம்ப லவ்வோட ஒரு பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும், ஒரு பியூர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படி தான். ஜேகே வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு பொருள் மட்டும் ஒரு கிஸ் பண்ணிட்டு தூங்கு சொல்கிறாங்க. ஜிம் அப்படியே தூங்குறாங்க. ஜிம்முக்கு அவங்க கிராண்ட்மா பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிம் அவங்க அப்பா அம்மா பார்த்தது கிடையாது. அந்த ரீசனாலே இப்போ அவங்க கிராண்ட்மா வந்து கிஸ் பண்ணும்போது அவங்க கிராண்ட்மா கிஸ் பண்ணுறது இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. வித் ஒரு பியூர் லவ்வோட அவங்க மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு பர்சனை பார்த்துக்க முடியினாக்கா அவங்க வந்துட்டு அவங்க ஒரு ட்ரூ லவ் பண்ண மட்டும் தான் முடியும். அப்படி தான் இப்போ ஜேகே பார்த்துட்டு அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி தூங்கிட்டாங்க. ஜேகே உனக்கு தூங்குறாங்க. ஏர்லி மார்னிங் பார்த்தா நம்ம ஜேகே ஹக் பண்ணி கிட்ட தூங்கிட்டுருக்காங்க. ஒரு ஹேண்டு ஜேக்கோட ஹிப்பில் போட்டுருக்காரு. அவரோட ஹெட் வந்துட்டு நம்ம ஜேக்கோட செஸ்ட் கிட்ட இருக்குது. ரொம்ப அழகாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஜேகே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே ஒரு பர்சன் கூட இவ்வளோ கம்ஃபர்டபுளாக தூங்கியிருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ரொம்ப பியூராக இருக்கா, சரியா? அவங்க பத்திரம் பார்த்துக்கோ, ஓகேவா? நான் எப்படி ஒரு சின்ன வயசு சுச்சுவேஷன் தானே நான் இப்போ நான் அப்படி பார்க்குறேன். ஏன்னா எனக்காவது கிராண்ட்பா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, அதுக்கப்புறம் என் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே காய் இருந்தாங்க. ஆனால் உனக்கு யாருமே இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் நான் இருக்கேன் சார், உங்களுக்கு எல்லாமே நான் இருக்கேன். எதுக்கும் ஃபீல் பண்ணாதா? ஜேகே நினைக்கிறாங்க. இப்போ ஃபைனில் ஜேகே எந்திரிக்கிறாங்க. மெதுவாக எழுந்திரிச்சு ஜிம்மில் எடுப்பாங்க. பிள்ளோட்ட ஹெட்க்கு ஒரு பிள்ளை வச்சுட்டு அவர் எழுந்து போயிடாரு. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஆல்ரெடி காலேஜ் வந்து முடிஞ்சிச்சு, ஓகே? எனக்கு அவர் வந்துட்டு இப்போ தேர்ட் இயர் தான் படிச்சிருப்போம். தேர்ட் இயர் வந்து காலேஜ் முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து கம்ப்ளீட் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. எக்ஸாம் இல்லாத கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஜேகே என்ன பண்ணுறாங்க, அதை அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த காலேஜுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. இப்போ காலேஜ் ப்ரொஃபஸர் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் மிஸ்டர் ஜோன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பாஸ் வந்துட்டு எக்ஸாம் மட்டும் எழுதுறா சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, ஜிம்மியா நீங்கள் சொல்கிறேன்? ஆமாம் அச்சோ, நானே சொல்கிறேன் ஜிம்மி ரொம்ப நல்லா படிக்கிற பையன், என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த பையன் கிட்ட ஹெல்ப் பண்ண என்கிட்ட கேட்டுருக்கான். அவனோட ப்ரொஃபஸர் தான், அவன்கிட்ட எதுவும் கேட்கவே இல்லை, எதுவும் சொல்லவே இல்லை. அவன் ரொம்ப நல்ல பையன். அந்த பையனை பற்றி இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு பேச யாரும் இல்லை, கிளாஸ்மேட்டை கேட்டு யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. அவன் பாட்டு குவைட் பண்ணிட்டு போயிட்டான். காலேஜ் வரவே இல்லை. வந்திருந்தா கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி டிகிரி கிடச்சிருக்கும். நல்ல ஒரு ஜாப்புக்கு போகலாம். ஜிம்முக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்குது. அப்படி சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸாம் எழுத வைக்க முடியுமா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகே நீங்கள் அப்ளை பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ஒரு 2 months எக்ஸாம் எழுதுற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஜேகே வந்து பார்க்குறாங்க. ஜிம்முக்கு விட கால் பண்ணி தூக்கிட்டுருக்காங்க. அந்த ஜேகேக்கு ஒர்க் இருக்கு சொல்லிட்டு நேரமாக போய் குளிச்சுட்டு ரெடியாகிட்டு வராங்க. இப்போ ஜேகே ஜிம்மிக்கிட்ட வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அது சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஜங்கு குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. நான் கிளம்பிட்டேன் ஜிம்மி, ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, போய்ட்டு வரவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, போய்ட்டு வரேன் சார், போய்ட்டு வரேன் சார், போய்ட்டு வந்து பேசுகிறேன் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே போயிடுறாங்க. இப்போ ஜிம்மிக்கு நம்ம ஜேகே வந்து எப்பவுமே ஈவினிங் ஒரு நைட்டு 7 o'clock தான் வருவாங்க. ஜிம்மிக்கு ஒரு கால் வருது. இப்போ டைம் வந்து ஒரு 5:50 இருக்கும். அப்போ ஜிம்மி ஃபோன் பிக் பண்ணுற ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்மி அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. பார்த்தா சீனியர் அப்படி சொல்லிட்டு
சீனியர் கென்னு போட்டுருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. சீனியர் கென்னு சொல்கிறாங்க. ஜிமின் ஆல்ரெடி சொல்கிறாங்க. நான் ஓகே தான் சொல்லிட்டாங்க. பாரு ஜிமின், நீ வராமல் அந்த ஃபீமேல் டான்ஸர் போட்டும் வந்துட்டு அவங்க டான்ஸ் பண்ணால் அவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. உன்னை எல்லாரும் எப்போ பார்த்தாங்களோ உன் டான்ஸை பார்த்துக்கப்புறம் மற்றவங்க யாரும் மற்றவங்க டான்ஸை பார்க்க மாட்டாங்க. சரியா? எல்லாரும் உன் டான்ஸை மட்டும் வேணும்னு கேட்குறாங்க. அப்படி நம்ம பாரி ஒரு மாதிரி அடிச்சு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜிமிக்கு வர முடியுமா கேட்குறாங்க. நீ ஓகே தான் ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் கேட்குறப்பெல்லாம் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் பணத்தை தூக்கி கொடுத்தவர், இவன் டான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு மணியை கொடுத்தவர், எங்கள் அண்ணாக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்னோட பர்சனல் இஷ்யூ அவரை வந்து அஃபோர்ட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் என்ன வர சீனியர் ஓகே தான் சொல்கிறாங்க. அப்படியே அப்பாடா தேங்க்யூ ஜிமின், நான் கார் அனுப்ப சொல்கிறாங்க. இல்லை சீனியர் வேண்டாம் நானே வர சொல்லி ஜிமின் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எங்கள் அண்ணா டேஸ் வந்துட்டு சர்வ் பண்ண ரீசன் ஒன் ஆஃப் த ரீசன் இவர் தான். என்னை நம்பி யாரும் பணம் கொடுக்க ரெடியாக இல்லை, ஆனால் அவர் கொடுத்தாரு. நிறைய எனக்கு கேட்குறப்பெல்லாம் உடனே கொடுத்தாரு. அதனால தான் எங்கள் அண்ணா டேஸ் வந்து சர்வே ஆயிருக்காங்க. அவங்க ஹாப்பியாக சென்ட் ஆனதுக்கு ஜேகே ஒரு ரீசன் மாதிரி அவங்க டேஸ் வாழ்ந்ததுக்கு இவர் ஒரு ரீசன். ஓகேவா? ஸோ நான் கண்டிப்பாக டான்ஸ் பண்ணி தான் ஆகணும். என் ப்ரொஃபஷனில் கரெக்டாக பண்ணி பண்ணணும். என்னால் மற்றவங்க எப்போதும் சஃபர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ட்ரெஸ் நார்மல் ட்ரெஸ் போட்டு விட வராங்க. இப்போ மாதிரி பார்க்கணும். ஜிமின் தம்பி என்ன வேணும் உங்களுக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன இப்போ வேணும் கேட்குறாங்க. எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு வெளில போகணும் சொல்கிறாங்க. வெளில போகணுமா? இருப்பா ஜேகே நம்ம 1 ஹவரில் வந்து வர சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜேகே ஒரு 7 o'clock வந்து வர சரியா? அவர் வந்து கப்பல் நீங்கள் 2 பேர் கூட வெளில போங்க சொல்லிட்டு கூட போக சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அது சார் ஜிமின் அவர் மொபைல் நம்ம செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ மொபைலில் ஜேகே நம்பர் சேவ் பண்ணியிருக்காரு. இப்போ ஜிமின் ஜேகே கிட்ட நான் வெளில போகிறேன் சார். ஜிமின் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகேவும் சரி ஓகே சார் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜேகே கிட்ட சொல்லிட்டு ஆண்டி நான் போகிறேன் சொல்கிறாங்க. அப்படியே சரி பத்திரம் போயிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வெளில வராங்க. வந்து ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணுறாங்க. அந்த டாக்ஸி ஒரு பார்க் தான் போகுது. ஜிம் போட்டு பார்க்கில் இறங்குறாங்க. இறங்கிட்டு அந்த பாரோட பேக்கர் வழியாக போகிறாங்க. போனால் அங்கே மேலே ரூம் ஒரு இருக்கும். அந்த ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ஜிம்முக்கு ட்ரெஸ்லாம் இருக்குது. ஜிம்முக்கு அன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுருக்காங்க. அந்த ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ ஜிம்மில் ட்ரெஸ் எடுத்து போகிறாங்க. போட்டு ஜிம்மில் வந்து ஒரு பர்சன் இப்போ மேக்கப் பண்ணி ஜிம்முக்கு ஒரு மேக்கப் பண்ணி ஒரு பர்சன் வந்துருக்காங்க. வந்துட்டு மேக்கப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிமின் சார் நீங்கள் ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. ஏன்னா வாய்ஸ் ரொம்ப ப்ளஃபியாக இருக்காதான் கேட்டால் சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமின் டுடேஸ் ரொம்ப அழுதுட்டு பார்த்தியா, அடுத்த லைஃப்பில் லைட்டாக பஃபியாக வீங்கிருக்கு. ஒரு மாதிரி நல்லா தூங்கியிருப்பாரு. அதனால் பிடிக்கும். அதை நல்லா கொஞ்சம் தூங்கிட்டேன் சொல்லிட்டாங்க. அது அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு அவங்க அதை அழகாக மேக்கப் பண்ணிவிட்றாங்க. ஃபுல்லாக மேக்கப் பண்ணி அழகாக ரெடி பண்ணிடுறாங்க. இப்போ ஜெயினுக்காக அந்த ஷீல்டு மாஸ்க் எப்படினாக்கா அந்த நோஸ் வரைக்கும் அந்த மாஸ்க் இருக்கும்டா. ஓகேவா? அது வந்துட்டு அதை எடுத்தால் தான் அவங்க ஃபேஸ் வந்து ஃபுல்லாக பார்க்க முடியும். ஜிம்மோட லிப்ஸ் அந்த இது மட்டும் தான் அவருக்கு அவங்க மற்றவங்களை பார்க்க முடியுமே தவிர மற்றபடி ஜிம்மோட அந்த ஃபோர்ஹெட்டு சீக்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்க முடியாது யாராலையும். அப்படி கவர் பண்ணியிருப்பாங்க. இவர் தான் சொல்லி யாராலையும் இவ்வளோ சீக்கிரம் ரெகனைஸ் பண்ண முடியாது. அப்படி ஒரு அதுதான் போட்டுக்கிறாங்க. போட்டு சரி ஓகே நான் ரெடி சொல்லிட்டாங்க. இப்போ கரெக்டாக டைம் வந்து 7:10 ஆகுது. அப்போ தான் அங்கே ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் பார்த்துருக்காங்க. வெயிட் பண்ணுறாங்க. எல்லாமே விஐபி கஸ்டமர் தான். அந்த பார்க்கு வரவங்களும் விஐபி தான். ஜஸ்ட் இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் பண்ணுறதுக்காக வருவாங்க. அந்த டான்ஸ் பார்க்கறது அங்கே அது அவங்க என்டர்டைன்மெண்ட் ஷோ மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்க பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிட்டு டான்ஸ் பார்ப்பாங்க. அதான் அங்கே நடக்கும். அவங்க விஐபி கார்டு வாங்கிட்டு தான் வருவாங்க. அதுக்குள்ள அதுக்கு ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி அப்படிங்கிறத அதுக்குள்ள வர முடியும். இப்போ அவங்க நிறைய பாடி கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. பவுன்சர் அதுக்கு ஜிம்முக்கு கார்டு சேஃப்டிக்காக. ஜிம்மில் யாரும் பேட் டச் பண்ண முடியாது, பேடை பார்க்கவும் முடியாது. அவங்களும் வந்து பேடை பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஜிம் அந்த இடத்துக்கு என்ட்ராக ஃபஸ்ட் லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகுது. இப்போ ஃபைனல் ஜிம் போய் அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஸ்டேஜில் நிற்கும் போது தான் 1 2 3 சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லைட்ஸ் ஆன் ஆகுது. ஜிம்மின் மேலே கரெக்டாக ஜிம்மின் மேலே தான் லைட்ஸ் வந்து ஆன் ஆகிருக்கும். சுற்றி பார்த்தா டேரக்ட் இருக்கும். ஜிம் மேலே லைட்ஸ் ஆன் ஆகும். ஜிம்மோட அந்த ஒரு ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக இருக்க பார்க்கறதுக்கு. ஸோ அந்த பையனோட ஃபேஸ் வந்து ஒரு டைம் பார்த்தா போதும், வேறு எதுவும் வேண்டாம். ஜஸ்ட் இவ்வளோ டேன் ஒரு பர்சன் ஃபேஸை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் ஆக்டர்ஸாக இருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு டான்ஸை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஏன்னா ஜிம்மில் டான்ஸ் அதிகமாக ரசிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து ரசித்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த டான்ஸை பார்க்குறப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே போயிடுது. அப்படியே ஆமாம் சொல்லிட்டு ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பிளேஸ்க்கு ஒரு பர்சன் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. அந்த பர்சன் இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லை. இது வரைக்கும் இந்த பர்சன் பார்த்துட்டா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த பர்சன் மாஸ்க் வேர் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. கோட் ஷர்ட் போட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க. இப்போ அவங்களும் சில பொண்ணுங்களை பார்க்குறாங்க. கண்டிப்பாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு. ஆனால் இப்போ மாஸ்க் ரிமூவ் பண்ண நடக்குமே சொல்கிறாங்க. அவங்ககிட்ட மாஸ்க் போட்டுருக்காங்க. ஒரு ரீசன் இருக்குது. அவங்க வந்து பார் டான்ஸர் அவங்க பேச யாரும் பார்க்கக்கூடாது. சொல்லுவாங்க ஃபியூச்சர் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு காட்டாமல் இருக்காங்க. இந்த பர்சனே மாஸ்க் போட்டுருக்காங்க சொல்கிறாங்க. தெரியவே சொல்கிறாங்க. ஒரு விஐபி கூட இந்த வரது வந்துட்டு தெரியக்கூட நினைக்கிறாங்க கூட சொல்கிறாங்க. இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பார்த்துட்டு இந்த பக்கம் ஒரு பர்சன் வந்து கால் பண்ணி உட்காந்துருக்காங்க. பக்கத்து ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. எதுக்குடா இந்த பிளேஸ்க்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எதுக்குடா அந்த பிளேஸ்க்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு சேஃப்டிக்காக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஆல்ரெடி சேஃப்டி இருக்க சொல்கிறாங்க. இருக்கட்டும் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. இனிமேல் அவன் எங்கே இருந்தாலும் பண்ணி நான் இருப்பேன் சரியா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு அவன் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். அவன் பத்திரமா இருக்கணும். அவன் பிஹைண்ட் நான் இருக்கும் அப்படி ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே ஆக்சுவலாக பார்க்கில் வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அவங்க அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாமே ஜேகே கூட கொலாபரேஷனில் இருக்கிறவங்க தான். ஜேகே பார்க்குறாங்க. ஓ இவங்க அங்கே தான் இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்க என்ன பண்ணுறது, ஒர்க் டென்ஷனாக அதிகமாக இருக்குல்ல. அவங்களும் ஃபேமிலி மேலே எவ்வளோ ஒர்க்கு டென்ஷனாக இருக்கும். அந்த டென்ஷனாக வந்து கொஞ்சம் குறையினாக்கா இந்த மாதிரி பிளேஸ் கொண்டாதான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப சேட் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. டான்ஸை ஜிம்மு டான்ஸ் ஸ்டெப்பு ஜேகே கிரேஸாக மேக் பண்ணுறது. ஜேகே ஜிம்மு டான்ஸில் அப்படியே மூழ்கி போகிறாங்க. காய் பார்க்குறேன் என்னம்மா டான்ஸ் பண்ணுறான் ஜேகே காயை பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் தானா வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மு டான்ஸ் அங்கே உள்ளவங்க எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க.
பார்க்குறாங்க. வச்சுக்கிற ஐஸை பிளிங்க் பண்ணாமல் பார்த்துக்காங்க. இது ஜேகே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜேகே ஆனால் புரிஞ்சுக்கிறாங்க. மேடம் இது டான்ஸாக ரசிக்கிறாங்க ஜிம்மில். அதனால அந்த ஜேகேக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மில் டான்ஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் மறந்துடுவார். அவர் சுற்றி உள்ள எல்லா தாட்ஸையும் மறந்துட்டு அவர் ஃபுல் டான்ஸை மூடிடுவார். அவ்வளோ அழகாக பண்ணனால தான் அவ்வளோ அழகாக வந்துட்டு கேட்போம். அந்த பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்துட்டு ஏகப்பட்ட க்ரௌடு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. நிறைய வந்து ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கா இருக்கும். இப்போ நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மணி வந்துட்டு அந்த பாருக்கு. இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த பார் ஒன்று பார்க்குறாங்க. அந்த செகண்ட் இருக்காரு அவர் பார்த்துருக்காரு. செகண்ட் பார்க்குறாங்க. ஜிம்மின் தான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்துருக்காங்க. ஏன்னா ஜிம்மின் டான்ஸ் பண்ண கிரேஸாக இருக்காங்க. சும்மா சொல்லி ஜிம்மின் டான்ஸ் அப்படியே வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் அவ்வளோ டான்ஸ் பண்ணி ஃபைனலாக முடிக்கிறாங்க. ஒரு மாதிரி பவ் பண்ணி இப்போ தேங்க் பண்ணுறாங்க. கிளாப் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக டக்குன்னு லைட் ஆஃப் ஆகுது. அவ்வளோ ஜிம்மில் இருக்க மாட்டார். ஜிம்மில் இருக்க பார்க்கவே முடியாது. ஜஸ்ட் ஜிம் டான்ஸ் பண்ணுற வரைக்கும் ஜிம்மில் பார்க்க முடியும். இப்போ ஜிம் நல்லா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ரூமில் இப்போ ஒரு பாஸ் ஜிம் வந்துட்டு ஜிம் பேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு பயம் வந்துட்டு டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாரு. பயப்பட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க அங்கே பாரு ஸ்கேர் அப்படின்னு சொல்லிட்டு பாசன்னு சொல்கிறாங்க. ஜிம் ட்ரான் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்குக்கு நீங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி இங்கே சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. பாரு நத்திங் டு வரி ஓகே நான் இருக்கேன் ஜெகி சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க ஒன்றும் இல்லை ஓகே ஐம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகி ஜிம்முக்கு அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க. அவர் என்ன மேக்கப் போட்டிருக்காரு அதை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுறா சொல்லிட்டு ஜேகே ஒரு டிஷ்யூ எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த மேக்கப் ரூம் வரக்குள்ளேயே அந்த ஸ்கின் டோனை வச்சு அடிக்கிறாங்க. இப்போ அதோட மேக்கப்பில் கொஞ்சம் ரிமூவ் ஆகுது. இப்போ ஜேகே மாஸ்க் எடுத்து ஒரு டிஷ்யூ எடுத்து அழகாக வைப் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மில் பேசலாம் அந்த மேக்கப்பில் ரூம் பண்ணிட்டு அந்த காஜல் அதை எடுத்து அழகாக எடுக்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே பாருங்க சொல்லிட்டு அவ்வளோ கேர் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு போயிட்டு ஒரு ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வெளில வராங்க. அவர் வீட்டில் எந்த ட்ரெஸ் வந்துப்போ அந்த ட்ரெஸ் தான் ஜிம்முக்கு மாறக்கு ஜேகே இந்த பேஸ்க்கு வந்தது. தன்னை இப்படி பார்க்கறதுக்கு ஜிம்முக்கு தான் ஆக்குவதாக இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. போலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. எந்த வழியாக சொல்கிறாங்க. பேக்டர் வழி சொல்கிறாங்க. ஜிம்மே பேக்டர் வழியாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காரில் வந்து ஜிம்மில் உட்காராங்க. காய் தான் வந்துட்டு காரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மில் பேச மாட்டாங்க. ஜேகே ஜிம்மில் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எதாவது நினச்சிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை அப்படி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜிமின் நீ எதுக்காக டான்ஸ் பண்ணணும் உனக்கு இப்போ ஜேகே இருக்காங்க. ஜேகே ஒன்று பார்த்துக்கலாம் ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜேகே காய் சொல்கிறாங்க. நீ ஒரு ஸ்டடிஸ் வந்து விட்டு எல்லாரும் கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. கண்டினியூ பண்ண எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ண விட்டு எக்ஸாம் எழுதினாக்கா நீ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவேன் டிகிரியை. அதுக்கப்புறம் டிகிரி வச்சாக்க நீங்களும் ஒர்க் பண்ணலாம். அவனுக்கு இந்த ஜாப் வேணாம் அப்படின்னு சொல்லி காய் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒன்றும் தப்பாக பார்க்கல சரியா. எனக்கு நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுறதுக்காக உனக்கு அப்படி நினைக்கவே இல்லை. டான்ஸ் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் ஓகேவா. நல்ல பேஷன் நல்ல பிஸ்னஸ். ஆனால் நீ இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. எனக்கு நீ வந்துட்டு உனக்கு நிறைய ஃபியூச்சர் இருக்குது. நீ எந்த ரீசனாக இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு புரியுது. இருந்தாலும் இப்போ அவங்க ஜேகே அவங்க கூட இருக்கா சரியா. நீ என்ன பண்ணால் அவன் கூட இருப்பான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. நீ இதெல்லாம் கஷ்டப்பட சஃபர் ஆக வேணாம் சொல்கிறாங்க. நான் சஃபர் ஆக சொல்கிறாங்க. அதனால் இது ரொம்ப கவர்மெண்ட் இல்லை சொல்கிறாங்க. இப்போ நான் அமைதியாக இருக்காங்க. காய் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. நான் இன்னும் ஒரு 2 டைம் ட்ரான்ஸ் பண்ணாக்கா நான் வாங்கின மணி செட்டில் ஆகிடும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நானே வந்துட்டு இந்த மணியை சொல்கிறேன். ஓகே ஜேகே புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே இன்னும் 2 days தானே சொல்கிறாங்க. சரி ஓகே ஜேகே விட்டுறாங்க. காய் பார்க்குறாங்க. நீ வாங்கின மணி அதுக்கப்புறம் ஓவரா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு காய் விட்டுறாங்க. இப்போ ஜேகே வீட்டு போட்டு விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஷவர் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு ஷவர் பண்ணுறாங்க. ஷவர் பண்ணிட்டு வந்துட்டு பெட்டில் உட்காராங்க. ஜேகே ஜிம்மில் ஹேர் எப்பவும் போல வைப் பண்ணி வராங்க. சாப்பிடலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜேகே போய்ட்டு ஃபுட் எடுத்து ஜிம்முக்கு ஃபீட் பண்ணுறாங்க. அக்கறை சொல்லிட்டு ஜிம்மில் சாப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறேன். நான் வந்துட்டு உங்களுக்கு கேட்கவா சொல்கிறாங்க. இருக்காங்க என்கிட்ட இவ்வளோ ஜென்டலாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் கிட்ட தான் ஜென்டலாக தானே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த கொஷின் கேட்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இந்த கொஷின் கேட்கக்கூடாது அப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் சாப்பிட்டீங்க. இப்போ நான் சாப்பிட்டுன்னு கேட்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. அது சொல்கிறேன். நான் சாப்பிட்டுன்னு கேட்க மாட்டியா கேட்குறாங்க. ஜிம் வந்துட்டு நீங்கள் சாப்பிடலையா சொல்கிறாங்க. நீ ஃபீட் பண்ணுவியா கேட்குறாங்க. நான் ஃபீட் பண்ணுமா சரி ஏன் ஃபீட் பண்ண மாட்டியா கேட்குறாங்க. இல்லை அதுதான் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி விட்டா நல்லாயிருக்கும் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மில் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபுட் பண்ணி விடுறாங்க. ஜேகே சாப்பிட்றாங்க. ஜேகே ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல். ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்முக்கு ஒரு பர்சன் பார்த்து ஷை ஆகிறது இந்த மாதிரி தான் இப்போ தான் இருக்குது. ஏன்னா ஒரு பர்சன் அவர் டேட் பண்ணியிருப்பாரு. ரொம்ப வருஷம் ஆல்மோஸ்ட் 2 years டேட் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஜிம்முக்கு அந்த ஃபீலே வந்துருக்காது. ஒரு டைம் கூட அவர் அதை ஃபீல் பண்ணிக்க முடியாது. கம்ஃபர்டபுளாக இருந்திருக்காது. ஹாப்பியாக இருந்திருக்காது அவர் பார்க்குறப்போ. ஆனால் ஜேகே கூட இருக்க போது எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட். இப்போ ஜிம் அமைதியாக ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க. ஃபீட் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஃபீட் பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. ஜேகே தேங்க்யூ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே அந்த பிளேஸ் வந்து வெளியே வச்சுட்டு வராங்க. ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகே அப்பா கால் பண்ணுறாங்க. ஜேகே பிக் பண்ணுறாங்க. சொல்லுங்கப்பா சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. என்ன இருக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். எதுக்குப்பா சொல்கிறாங்க. நீ வந்துட்டு யாரும் பையனை மேரேஜ் பண்ணிக்காமே சொல்கிறாங்க. அந்த பையன் யார் என்ன அந்த பையன் பேக்ரவுண்ட் என்ன கேட்குறாங்க. பாருங்க சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி வக்கீல்கிட்ட பேசுகிறேன். பேசுகிறேன் ஆல்ரெடி லாயர்கிட்ட பேசுகிறேன்ப்பா. என் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ப்ராப்பர்ட்டியாக பிரித்து கொடுக்குறதா சரியா சொல்கிறாங்க. சொல்கிறேன் ஜங்ஷிக்கும் ஜங்ஷோக்கும் நான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டியாக ஷேர் வந்து பிரிக்க
சொல்கிறேன் சரியா சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜேகே சொல்கிறாங்க, நான் இதான் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இடம் யாரோ சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் நீங்கள் பார்த்து விடுவோம் 1000 ஆஃப் டைம் பெட்டராக ஒரு பர்சனை பார்த்துருக்கேன், ஓகே மேரேஜ் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இப்போயாவது எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா சொல்கிறாங்க. ஜேகே அப்பா மாதிரி இருக்குது, நான் உங்களுக்கு கேர் பண்ணி நினைக்கிறேன் சொல்கிறாங்க. மேபி நீங்கள் கேர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ட்ரூ அண்ட் லவ் பண்ணுறீங்கனாக்கா இதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் லைஃப் இன்டர்ஃபியர் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜேகே அப்போ பார்க்குறாங்க, நான் என்ன அப்படி இது பண்ணிட்டேன், அவனுக்கு ஒரு பெஸ்ட் பர்சனாக கொடுக்குன்னு நினச்சா அது தப்பாக சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் ஆக்ட்ரஸாக இருக்கா அப்படி இருக்கா, மற்றபடி சொல்லிட்டு ஜேகே அப்பா மாதிரி இருக்குது, நான் அவனுக்கு லைஃப்பில் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், அவன் தான் தள்ளி போனான், அவன் தான் அப்பா கூட இருந்தான், நான் பிஸ்னஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி தப்பா ஜேகே அப்பா நினைக்கிறாங்க. லவ் இப்போ ஷோ பண்ணிட்டு லவ்வா நம்ம சுச்சுவேஷன் லவ் வந்து ஷோ பண்ண முடியாது போயிருக்காங்க. லவ்ல அர்த்தமாக இந்த ஜேகே அப்பா நினச்சி பார்த்துப்படுறாங்க. இப்போ டூ டேஸ் ஆஃப்டர் தான்டா நம்ம ஜிம்முக்கு இனி ஒரு இப்போ டான்ஸ் எனக்கு கண்டினியூஸாக இருக்காது, 1 day 2 days லீவ் இருக்கும். இப்போ நம்ம ஜிம்மில் இந்த டான்ஸுக்கு நம்ம ஜேகே வந்திருக்காங்க, ஜேகே காய் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ ஜேகே ஒரு பர்சன் பார்க்குறாங்க, ஒரு பர்சன் ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்காங்க அந்த டான்ஸை பார்த்து. இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, ஜங்ஸோ அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்ஸோ பார்க்குறாங்க, திரும்பி பார்த்துட்டு ஹேங் அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, பாஸ் கூப்பிட்றாங்க. ஜேகே கிட்ட போகிறாங்க, நீங்கள் என்ன ஹேங் பண்ணுறீங்க இந்த பிளேஸ் யார் சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ஹேங் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி கேட்குறாங்க. இது நீங்கள் இந்த பிளேஸ் தான் வரமாட்டேங்குது சொல்கிறாங்க. அப்படியே வருவா கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க, அது என்ன ஜங்கோட தம்பி டாக்டர் ஜங்ஸோ, அந்த பையன் வந்து ரொம்ப சின்ன பையன் தான். இப்போ ஜேகே பார்க்குறாங்க, அது அந்த பையன் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க உனக்கு ஜஸ்ட் 17 years தான் ஆகுது சரியா, நீ வந்துட்டு ஸ்கூல் படிச்சு இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன், உனக்கு இது சொல்கிறாங்க. சாரி சரி தப்பு ஏமில் தான் தப்பு மன்னிச்சுக்கோங்க, எனக்கு இந்த பர்சன் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. இந்த பர்சன் தெரியுமா, ஆமாம் ஒரே ஃப்ரெண்டு அவர் பர்த்டேக்காக கொடுத்துருந்தேன், நான் செலிப்ரேட் பண்ண சொல்லிட்டு அப்போ தானே பார்த்தேன். எனக்கு அந்த ட்ரிங்க் பண்ண பிடிக்காது, ட்ரிங்க் பண்ணி வேறு எதுக்கும் வரல, எனக்கு அந்த பர்சன் டான்ஸ் வந்து இப்போனாக்கா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நாளைக்கு எனக்கு கிரேஸாக நான் வந்து இருப்பேன். அந்த பர்சன் டான்ஸ் பண்ணும்போது என்னையே அறியாமல் நானும் டான்ஸ் பண்ண நினைப்பேன். எனக்கு உங்களுக்கு தெரியுமா எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே நினச்சி பார்க்குறேன், சின்ன வயசுல அந்த பையன் ஒரு டைம் டான்ஸ் காம்படிஷன் கலந்துருப்பான், ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணியிருப்பான். அவங்க அப்பா வந்து டான்ஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்துட்டு ஒரு எப்படினாக்கா ஒரு ப்ரொஃபஷனே கிடையாது சொல்லிட்டு திட்டிருப்பாரு. அதுக்கு இந்த பையன் டான்ஸ் சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, அது சொல்லி எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், எங்கள் வந்து பர்சன் டான்ஸ் பண்ணும்போது அவ்வளோ அழகாக யூனிக்காக பண்ணுறாங்க தெரியுமா, இவங்க வந்து டான்ஸை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறேன். இவங்க ஜங்கோட தமிழ் சபை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேன் தெரியுமா, எனக்கு ஒரு சைன் வேணும் அவங்ககிட்டன்னு சொல்கிறாங்க. எனக்கு அவங்க சைன் வேணும், ஆனால் அவங்க யாருக்கும் சைன் பண்ணி தர மாட்டாங்க, எனக்கு அவங்க யாரும் பார்க்க கூட முடியாது, ஜஸ்ட் டான்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க முடியும், அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி மாதிரி காணாமல் போயிடுவாங்க சொல்கிறாங்க. என்ன காய் கேட்குறாங்க, ஆமாம் முன்னாடி மாதிரி காணாமல் போயிடுவாங்க காய் எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, எனக்கு அவங்க ஆட்டோகிராஃப் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு இந்த ஆக்ட்ரஸ் அதெல்லாம் இல்லை, அவங்களாம் இந்த எதனா பேருக்கு சைன் பண்ணி தருவாங்க சரியா, அவங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு சொன்னால் மட்டும் தான் ஆக்டிங் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை சரியா, அவங்க எந்த மாதிரி சாங் போட்டாலும் ரொம்ப அழகாக ப்ளே பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லைன்றது ஒன்று தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இவங்க இதே டான்ஸ் வந்துட்டு ஒரு ஐடலாக இருந்தோ இல்லை ஒரு மாடலாக இருந்தோ வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்திருப்பாங்க. இது மாதிரி லைக் ஒரு டான்ஸ்லேயே வந்துட்டு ஒரு கிங்காக வந்திருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க இங்கே டான்ஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு வேல்யூ இருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. அது பார்க்குறப்ப ஜங்க் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அவங்க இங்கே டான்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் டான்ஸ் எங்கே போனாலும் அவங்க டான்ஸ் வந்து பேஷனட்டாக பண்ணுறாங்க. அவங்க வந்து டான்ஸ் தான் சரியா, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. யாரையும் பார் டான்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணாலும் சரி, டான்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்ஸாக சொல்கிறாங்க. இது கேட்குற காய்க்கும் ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பரவாயில்ல என் தம்பி இந்த கொஞ்சம் இப்படியா டான்ஸ் பார்த்துருக்காங்க, ஏன்னா அவருக்கு டான்ஸோட வேல்யூ தெரியும். இப்போ ஜங்கு பார்க்குறாங்க சரி, எனக்கு ஆட்டோகிராஃப் வேணும் சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க, நான் வாங்கி தர சொல்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியும் சொல்கிறாங்க. வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ட்ரெஸ் ரூம் போகிறாங்க, வந்துட்டு மாஸ்க் ரூம் பண்ணுவோம். ஜங்ஸோ அப்படி டேக்கிற மயங்க விழுந்தெல்லாம் காய் மாளிகை இப்போ ஜங்ஸோ அப்போ சொல்கிறாங்க. எனக்கு அவர் அவங்களோட ஜிம்மில் பேச பார்த்தா மயங்கிட்டார், அவ்வளோ அழகாக இருந்ததுனால மயங்கிட்டார். இப்போ நம்ம ஜேகே ஜங்ஸோ தச்சாங்க. ஜங்ஸோ உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜங்க்கு என்ன சொல்கிறாங்க, 1 second இது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்ஸோட ராய் சொல்லி பார்க்குறாங்க, உண்மையாகவே இது நீங்கள் தான் ஆசை பார்த்துருக்காங்க, எனக்கு டான்ஸை மட்டும் பார்த்துருப்பாங்க, ஃபேஸை க்ளோஸ் அப்பில் பார்க்க முடியாது, ஸ்டேஜ் ஒரு தள்ளி தானே இருக்கும். இப்போ அவங்க மேலே லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கனால அது நம்ம ஃபேஸை கிளியராக பார்க்கவும் முடியாது, யாரும் ட்ரை பண்ண முடியாது. இப்போ நம்ம ஜிம் அந்த பர்சன் பார்க்குறாங்க, நீங்கள் இவ்வளோ அழகாக இருப்பீங்களான்ற மாதிரி ஜங்ஸை பார்க்கவும் ஜேகேக்கு பாசிட்டிவாக எடுத்து அதை பார்த்ததும் நான் பார்க்குறாங்க. ஜேகே பேச பார்த்தா அப்படி ஒரு பாசிட்டிவ்னஸ். ஜேகே பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்க உண்மையை சொல்லவா, இவங்க ஒரு பெஸ்ட் டான்ஸர்னு எனக்கு தெரியும், எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தான் எனக்கு டான்ஸில் வந்துட்டு ஒரு ரோல் மாடலானா இப்போ உங்கள் ஃபேஸை பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஃபேஸுக்கப்புறம் சொல்கிறாங்க ஐ திங்க் ஃபால் இன் லவ் வித் ஹிம் அப்படி சொல்லி ஜங்ஸோ சொல்ல ஜேகே கோவம் வந்து டக்குனு ஜேகே வந்து ஒரு பஞ்ச் பண்ணி ஸ்டமக்கு ஐயோ ஏங்க என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஏன் பார் டான்ஸ் லவ் பண்ணுறது தப்பா சொல்லிட்டு நான் ஜங்ஸோ கேட்குறேன். ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜிம் பார்க்குறேன், எனக்கு ஜிம்முக்கு ஜேகேக்கு மேரேஜ் ஆகிருப்பா. இப்போ காய் பார்க்குறீங்க, அட பாவி ஏடா சொல்கிறேன். இன்னும் பாருங்க இவ்வளோ அழகாக ஒரு பையனை ஆசை பார்த்துருக்காங்க, உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும் சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போ ஜங்ஸோக்கு 17, ஜிம்முக்கு வந்துட்டு 19 ஆகுது. இப்போ
ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. 20 எப்படி சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க? 20 ஜிம் பார்க்குறாங்க. இல்லை இன்னும் 2 months இருக்குது சொல்கிறாங்க. ஓகே அதுக்கு போய் நான் 2 months வந்தால் தான் 20 ஓகேவா? ஆனால் இப்போ 20 சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க பையன் பார்க்குறேன். எனக்கும் புரியுது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் என்ன இருக்காங்களா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாய் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. ஹஸ்பண்டே இருக்காங்க சொல்கிறாங்க. ஹஸ்பண்டாக ஹாஸ்டல் பார்த்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ எங்கேஜ் அப்படி மேரேஜ் ஆனிச்சு சொல்கிறாங்க. அந்த பையன் கேட்க இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஜேகே சொல்லிட்டு முன்னாடி காய் சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அவர் அவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்கிறீங்களா? அதான் வேற யாரும் கொத்திட்டு போயிருக்கூடாது சொல்லிட்டு உங்க அண்ணன் ஜங்குக்கே கொத்திட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? உன் அண்ணன் ஜங்கே அந்த பையனை கொத்திட்டு போயிட்டான் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இப்போ நம்ம ஜெமினிக்கு ஒரு மாதிரி ஆக்குறக்கு என்ன பேசுகிறாங்க சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க? என்ன பேசிருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. பாரு உன் அண்ணன் இருக்கான அவன் தான் அந்த அழகான ஒரு பையனை சொல்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த அழகான பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டான் சரியா சொல்கிறாங்க. இப்போ அவனோட பிரதர் இல்லா சொல்கிறாங்க. அவனோட ரோல் மாடல் யாருன்னு சொல்கிறேன். அவனோட பிரதர் இல்லா சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற காய்? நீ உன்னோட பிரதர் இல்லாவா சொல்கிறாங்க. அவனோட பிரதர் இல்லை தான் சொல்கிறாங்க. நானும் மேரேஜ் பண்ணிட்டா சொல்கிறாங்க. அப்பா சொல்லாது உண்மையா? அது பொய் இல்லையா சொல்கிறாங்க. நீ போய் நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. நான் அப்படி தான் நினச்சிட்டேன். ஏன்னா அந்த வச்சுக்கிறேன் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி மேரேஜ் பண்ணிட்டா கூட எங்களுக்காக மட்டும் மேரேஜ் பண்ணிப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிலாம் ஷேரில் வந்து பிரிக்கிறதுக்காக சொல்கிறாங்க. அப்படிதான் ஒரே இருந்துச்சியா? இப்போ அப்படி இல்லை சரியா சொல்கிறாங்க. ஜிம் புரியாமல் பார்த்துருக்காங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என் தம்பி ஜிம்னு சொல்கிறாங்க. உங்கள் தம்பியா சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் தான் ப்ரோ சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இன்ட்ரோ பண்ணி வைங்க பிரதர் நாக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க பிரதர் நாங்கள் இன்ட்ரோ பண்ணி வைங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஒன் ஜிமின் திஸ் மை பிரதர் ஜங்ஸோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹாய் ஜங்ஸோ சொல்கிறாங்க. அச்சோ ஹாய்லாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது காய் பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம் ஜங்ஸோ கிட்ட போகிறான். கிட்ட போய் டோன்ட் மை நான் ஹேண்ட் டச் பண்ணவா கேட்குறாங்க. ஜங்கு மாதிரி இருக்குது. ஜங்ஸோ சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஸோ பார்க்குறாங்க. ஜஸ்ட் ஹேண்ட் ஷேக் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் சரி சொல்கிறாங்க. ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இவர் பெஸ்ட் டான்ஸர் இந்த வேர்ல்டு அப்படி சொல்லிட்டு ஜங்ஸோ சொல்கிறான். ஜிம்முக்கு வருஷம் கட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக சொல்லிட்டு நிஜமாக உங்களுக்கு டான்ஸுக்கு நான் மிகப்பெரிய தீவிர ஃபேன் திரும்ப பாருங்கள் சொல்லிட்டு மொபைல் ஆன் பண்ணிட்டு காட்டுறாங்க. ஒவ்வொரு டைம் ஜிம் டான்ஸ் பண்ணுறதா ரொம்ப அழகாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஃபேஸுக்கு மட்டும் நம்ம அந்த பையனே ஒரு பிளர் வருஷன் வந்து போட்டு மறைச்சி வச்சிருக்காங்க. எனக்கு அப்படி கூட யாரும் வந்து போட்டு பார்க்க அந்த வீடியோ பார்த்து சூஸ் அந்த ஃபேஸ் வந்துட்டு ஜூம் பண்ணி பார்க்கக்கூடாது சொல்லிட்டு அந்த ஃபேஸை வந்து பிளர் பண்ணியே எடுத்து வீடியோ எடுத்துருக்கோம் எப்போவுமே. அதனால் அப்படி கூட யாரும் ஜிம்மில் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கேஸ் சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஃபேஸி ஃபேன் தெரியுமா சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி சொல்லாதீங்க ஓகே பார் டான்ஸ் மட்டும் சொல்லாதீங்க. பார் டான்ஸ் பண்ணால் என்ன அப்படி சீப் ஆசை கேட்குறாங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு டேலண்ட்டுக்கு நீங்கள் மட்டும் ஒரு ஐடியா இருந்துச்சுக்கலாம் நேரம் அவ்வளோதான் இந்த வேர்ல்டே உங்கள் கீழே தான் உங்கள் காலை கீழே இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மார்க்கு இல்லை நீங்கள் சொல்கிறாங்க. நானும் ரொம்ப ஹைலி ப்ரைஸ் பண்ணி பேச நினைக்கிறேன் சரி உண்மை அதுதான் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. சரி அந்த ஜங்ஸை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு எப்படி ஒரு ஃபேனை மீட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் என்னோட ஃபேன் அப்படின்னு நினைக்கும் போது சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஸோ பார்க்குறவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா உங்கள் பக்கத்தில் யாருமே பேச முடியாது. உங்கள் பாடி வார்ஸ் பவுன்ஸ் ஆக விட மாட்டாங்களே அப்படி சொல்லிட்டு ஜங்ஸோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் நிஜமாக உங்களுக்கு உங்ககிட்ட மேலே உங்கள் டான்ஸ் மேலே நிறைய பேர் வேஸ்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கேட்குறது ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அதை பார்த்து ஜேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேக்கு போய் பார்க்குறது ஜிம் ஸ்மைல் பண்ணுறது காயும் பார்க்குறாங்க. ஜிம் ஸ்மைல் பண்ணவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சொல்கிறாங்க. பாருங்க இல்லைங்களா நீங்கள் பொறு பண்ணாங்க சரியா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்கள் போய் நல்ல அண்ணன் மேரேஜ் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ண சரியா நீங்கள் டான்ஸ் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி உங்க கூட நான் சப்போர்ட் பண்ணுவேன். பேசாமல் நீங்கள் ஒரு ஐடியலாக இருக்காங்களா சொல்லிட்டு யங்ஸும் கேட்குறான். சின்ன காசு சொல்லிட்டாங்க. பேசாமல் ஒரு ஐடியலாக இருக்காங்க. ஐடியலாக இருந்தால் உங்களை வந்து எல்லாருக்கும் வேர்ல்டுக்கு தெரிஞ்சுக்கும் தெரியுமா? நீங்கள் ஃபேமஸ் ஐடியலாக இருக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஜேக்கு இருக்கிறது எவ்வளோ ஃபீலிங்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கான். ட்ரூவாக பேசுகிறான். வந்துட்டு வேறு தப்பாக பேச சொல்லிட்டு சின்ன ஓகே அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இன்னொரு ஸ்டார் ஆக வேண்டிய ஒரு பர்சன் மாதிரி நீங்கள் எப்படியே கஷ்டப்படணும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. அதில் அப்பாவுக்கு இப்படி தான் பிடிக்காது சரி அப்பா இந்த டான்ஸை ஸ்டாப் பண்ண விட நீங்கள் மட்டும் ஒரு பார் டான்ஸ் பண்ணுற பர்சன் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க உங்கள்கிட்ட அண்ணா கிட்ட பிடிக்கும் நினைப்பாரு ஓகேவா? நீங்கள் சொல்கிறாங்க. இல்லை நாளைக்கு மட்டும் லாஸ்ட் டான்ஸ் அதுக்கப்புறம் டான்ஸ் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் டான்ஸ் ட்ரை பண்ணுவோமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெய்க்கு பார்த்து பாசிட்டிவ் ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க. நீங்கள் நானும் வேணால் ஐடியலாக ட்ரை பண்ணுமா சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் ஜங்ஸு எனக்கு படிக்கணும் ஆசை இருக்குது எனக்கு ப்ரொஃபஷனலாக சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் உண்மை சொல்கிறேன் இப்போ நீங்கள் டான்ஸ் வந்துட்டு ப்ரொஃபஷனலாக பண்ணிங்கனாக்கா நல்லா வரும். நீங்கள் பார் டான்ஸ் வந்து பெருசாக யாருக்கும் தெரியாது இல்லையா? அது உங்கள் ஃபேஸ் யாரும் பார்த்து எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. நேம் கூட தெரியாது யாருக்கும். நீங்கள் பசங்க ட்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் நானும் பசங்க டான்ஸர் ஆகுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. நல்லா எடுத்துன்னு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நல்லா ஜம்கா சொல்கிறாங்க. நல்லா எடுத்துன்னு ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. ஆமாம் ஜிம்மின் நீ வந்து உங்கள் டான்ஸை ப்ரொஃபஷனலாக வருது உனக்கு அது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா நீ அதே பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அதே வாமா நீ வெளில வந்து ப்ராப்பராக பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கன்னா எனக்கு எந்த ஒரு ப்ராக்டிஸும் இல்லாமல் சொல்கிறாங்க. இப்போது டான்ஸ் பார்க்குறேன் எந்த ப்ராக்டிஸ் சொல்கிறீங்க? நீங்கள் தான் நல்லா டான்ஸ் பண்ணுறீங்க அப்புறம் ப்ராக்டிஸ் தான் சொல்கிறாங்க. இல்லைனா நமக்கு ஒரு ப்ராப்பர் சர்டிஃபிகேட் வேணும். ஒரு பர்சன் டான்ஸ் கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும். ப்ராப்பர் டான்ஸ் ஸ்கூல் போயிருந்துருக்கணும். நமக்கு ஒரு டான்ஸுக்கு சர்டிஃபிகேட் இருந்திருக்கும். அதனால தான் நம்ம ப்ராப்பர் டான்ஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதில் பிரச்சனையை நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இப்போவும் ஒரு பிளேஸ் போய்ட்டு ஆடிஷன் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு டான்ஸ் பிடிக்குமா இல்லை உங்களுக்கு டான்ஸ் வருமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். அந்த ஜம்ஸ்
பார்க்குறேன். நான் ஒரு ஸ்டெப் பண்ணி கட்டுவா சொல்கிறேன். சொல்கிறேன். இப்போ ஜங்ஸோ போயிட்டு டான்ஸ் பண்ணுறான். ஜிம்மில் ஃப்ரீ சார் வந்து அவ்வளோ அழகாக பண்ணுற அந்த பையன் ஜெகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த தம்பிக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குது சொல்லிட்டு இப்போ காய் பார்க்குறேங்க. டே அது சொல்கிறாங்க. நான் டெய்லியுமே நம்ம ஜிம் டான்ஸை பார்த்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவேனாக்கா டெய்லியுமே வீடியோ போட்டு பார்த்து அதே டான்ஸ் பண்ணி பார்ப்பது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த டான்ஸ் போட்டு போய் எனக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் எனக்கு எப்படி எந்த படம் கிடைக்காது. ஆனால் அப்பா சொல்கிறாரு நீ ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், ஒரு CEO ஆகணும், அண்ணன் மாதிரி ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு அப்படி ஆசையாக சொல்லிட்டு ஜங்ஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேங்க. எனக்கு தம்பியே பேர் என்ன சொல்லிட்டு இங்கே பாரு ஜங்ஸோ சொல்கிறாங்க. அண்ணா சொல்கிறாங்க உனக்கு டான்ஸர் ஆகணுமா? ஆமாம் நான் சொல்கிறாங்க. சரி ஓகே நீ டான்ஸர் ஆகணும், கண்டிப்பாக டான்ஸர் ஆகணும் சரியா? அப்பா கிட்ட நான் பேச சொல்கிறேன். நிச்சயமாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன். ஆமாம் ஜங்ஸோ ஒரு டேலண்ட் இருக்குது, நீ ஒரு டான்ஸர் ஆகலாம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எங்கே வரீங்களா விட்டு ப்ராடக்ட் பண்ணலாமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய்ப்பாங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்த்து மறைக்கிறாங்க. டே இங்கே பாரு விட்டுறா அவங்கள்ட்ட பேர் வந்துட்டு பியூராக இருக்காங்க சொல்கிறாங்க. புரியுது இருந்தாலும் சொல்கிறாங்க. ஜலசாகுதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறீங்க ஜெகேக்கு ஜலசாகுதா காய் பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்போ சொல்கிறாங்க சொல்கிறாங்க உங்களுக்கு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி எக்ஸாமில் பாஸ் பண்ணி டிகிரி வாங்கிட்டு நான் மட்டும்தான் இதுக்கு நான் அலோவ் பண்ணுவோம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ எக்ஸாம் எழுதிட்டுனாக்கா கண்டிப்பாக எனக்கு அலோவ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஸ் பார்க்குறாங்க. நம்ம இங்கே பாருங்க நம்மளுக்கு ஹேங் கூப்பிடுவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் தான் என்னோட க்ரஷ் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க நீங்கள் தான் எனக்கு க்ரஷ் ஓகேவா, நீங்கள் என்னோட ஒன் சைடில் அப்படி சொல்லுங்க. ஜங்ஸ் சொல்கிற ஜிம்முக்கு மாதிரி என்ன பேச சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் அதுக்காக எப்போ அவங்க தப்பாக பார்க்க மாட்டோம். ஓகே நீங்கள் எப்போ என்னோட பிரதரோட ஹஸ்பண்ட் என்ன பிரதர் தான் ஓகே அப்படி தான் பார்ப்பேன். ஆனால் எனக்கு ஒரு பர்சன் க்ரஷ்னாக்கா நீங்கள் தான் இருப்பீங்க அப்படி சொல்லிட்டு பையன் சொல்கிறான். ஜிம்முக்கு மேலே கேட்குறது ஹாப்பியாக இருக்கும். பியூராக சொல்கிறான் சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த பர்சன் பார்க்குறான். எனக்கு சைன் பண்ணி தாங்க சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஒரு பிரதரில் வாய்ட்டு அப்படி சைன் சொல்லிட்டோம். நீங்கள் எனக்கு இப்போ தான் பிரதரில் ஓகே இதுக்குள்ள இருக்கிற என்னோட ட்ரீம் டான்ஸர் ஓகே ஸோ நீங்கள் அதுக்கு சைன் பண்ணி தாங்க சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம்முமே வந்து சைன் பண்ணி தராங்க. இப்போ ஜிம்முக்கு ஜிம்மு சைன் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஐ திங்க் நேம் தப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நேம் தப்பாக இருக்கா சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஜிம் எடுத்துறாங்க. இப்போ ஜங்ஸ் பார்க்குறாங்க. எப்போ நீங்கள் மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணீங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் போகட்டும்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஃபைனில் ஜங்ஸோ ஜங்குக்கு நாளைக்கு ஒரே காரில் வராங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு ஜங்ஸோ அவங்க வீட்டில் கூப்பிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க தம்பி ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப கைண்ட் ரொம்ப இன்னசென்ஸ் ஜிம் சொல்கிறாங்க. சிக்கன் லைட்டு பாசிட்டிவாக இருக்குன்னா அப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க பாசிட்டிவாக நான் சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறாங்க. நானும் சொல்கிறாங்க. வரை ஜென்டில் மேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நிஜமாவா ஜெய்க்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறீங்களா இங்கே ஃபிட் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. காய் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கு கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. எனக்கு பக்கத்தில் வந்துருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. காய் பார்க்க அவ்வளோ தான் 5 மினிட்ஸ் வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு 5 மினிட்ஸ் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு நீ பாய்டா நாளைக்கு பார்த்துட்டு போயிடாரு. இப்போ ஜிம்மி ஜெய்க்கு வீட்டுக்கு வராங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. நிஜமாவே நீங்கள் டான்ஸ் நான் பண்ணுறது கலர் பண்ணி கண்டிப்பாக நல்லா பண்ணுறேன் ஓகே. உனக்கு எது பிடிக்குதோ எது ஒரு பேஷனட்டோ எது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது அதை நீ பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா. நீ சரி என் தம்பி சரி டான்ஸர் ஆகலாம் சரியா சொல்கிறாங்க. அது ப்ராப்ளம் ஆகாதா உங்கள் ஃபேமிலிக்கே சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன். எங்கள் கிராண்ட்பாக்கே டான்ஸ் தான் பிடிக்கும். ஆனால் என் அப்பாவுக்கு டான்ஸ் எதுவும் பிடிக்காதுனால எங்கள் கிராண்ட்பா பார்க்க மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. உனக்கு கிளாசிக்கல் டான்ஸ் பண்ண வருமா ஜிம்னு சொல்கிறாங்க. பண்ணவே சொல்கிறாங்க. ஒன் டே கிராண்ட்பாக்காக பண்ணுறேன் சொல்கிறாங்க. கிராண்ட்பாக்காகவும் சொல்கிறாங்க. கிராண்ட்பாக்கு பர்த்டே வரப்போகுது சீக்கிரமே அவருக்கு 17 பர்த்டே வரப்போகுது. அப்போ நீ டான்ஸ் பண்ணி காமிக்கிறா சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கு ஹாப்பியாக சரி ஓகே சரி வா சொல்லிட்டு இப்போ ஜேக்கு ஜிம் போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஜிம் வந்துட்டு பெட்டில் உட்காராங்க. ஜேக்கு எப்போ போய் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சங்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம். எனக்கு தூங்கமா சொல்கிறாங்க. ஜேக்கு பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. எனக்கு தூங்கன்னு தோணுது தூக்கம் வர மட்டும் சொல்கிறாங்க. கிட்ட வரையா சொல்கிறாங்க. ஜேக்கு ஜிம் கிட்ட போகிறாங்க. பட்டுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் போயிட்டு ஜேக்கு செஸ்ட்டில் ஹெட் வச்சுக்கிறாங்க. ரொம்ப யோசிக்கிறியா சொல்கிறாங்க. ரொம்ப யோசிக்கிறியா அந்த பாய் சொல்லுங்க நம்ம டிசைன் பாசனம் தெரியலையே நம்ம எப்படி இருக்கோமே சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படியே யோசிக்காத ஓகேவா நீ மட்டும் தான் டிசைன் பாசனம் ஓகே எனக்கு தெரியல நான் டிசைன் பாசனம் எனக்கு தெரியல சொல்லிட்டு ஆனால் நல்லா பார்த்துப்பேன் ஓகேவா எனக்கு தர மாட்டேன் ஜேகே சொல்கிறாங்க. நான் பெஸ்ட்டு கொடுப்பேன் பெஸ்ட்டு கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் டோட்டலி ஃபாலோயிங் லவ் ஜேகே. இப்போ நம்ம ஜேகே ஆல்ரெடி ஃபாலோ ஆகிட்டாங்க ஜிம் மேலே. இப்போ ஜிம் ஃபாலோ ஆகிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கம்ஃபர்டபுள் வித்தியோ சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு சொல்லிட்டு ஜேகே டேப் பண்ணி தராங்க. ஜிம் தூங்கிறாரு. இப்போ அப்படியே ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் அந்த அன்னைக்கு ஜேக்கோட கிராண்ட்பாவோட பர்த்டே ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் வந்து அவங்க ஜேக்கே வந்து ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணல ஒய்ஃப்னு சொல்லிட்டு அதில் ஜிம் இது பண்ணுறாங்க. கோச் தள்ளி இருக்காங்க. இப்போது ஜங்ஸோ பார்க்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்ஸோ சொல்கிறாங்க. நீங்கள் டான்ஸ் பண்ண போய் கேள்விப்பட்டேன் காய் சொன்னால் நானும் ரெடியாக சொல்கிறாங்க. அண்ணேமா ஆமாம் நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. அச்சோ உங்கள் அண்ணாவுக்கு தெரியாது சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை நீங்கள் ரெண்டு பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு ஜங்ஸோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மின் ஜேகே 2 பேர் ஜிம்மின் நம்ம ஜங்ஸ் 2 பேரும் ட்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த விசிறி வச்சு டான்ஸ் பண்ணுவோம்ல கிளாசிக்கல் டான்ஸ் அதாவது ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அந்த டான்ஸ் தான் நம்ம ஜிம்மும் ஜங்ஸோவும் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த காஸ்ட்யூம் போட்டாங்க. ஜேகே இந்த பக்கம் நம்ம ஜேகே வெயிட் பண்ணிருக்காங்க. கிராண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க அந்த டான்ஸை பார்த்து சொல்லிட்டு இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறோம் என்னப்பா சொல்லிட்டு எங்களோட ஒய்ஃபை சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்காங்க சொல்கிறாங்க. என்ன வீட்டில் இருக்காங்க ஏன் இங்கே வரலாச்சு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அவங்க ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணல அதான் சொல்கிறாங்க.
ஜேக்கோட அப்பாவும் சரி சொல்கிறேன். எனக்கு ஜேக்கோட அப்பா எல்லாரும் பார்த்துக்க மாட்டாரு, தூரமாக இருந்திருப்பாரு. இப்போ தான் பக்கத்தில் இருக்கிறார். பார்த்தா ஜிம்மின் வெளில ஜிம்மில் ஜேக்கும் சொல்ல அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜிம்முமே ஜங்ஸ் வந்து ஃபேஸை அரைச்சிக்கிட்டாங்க, ஹைட் பண்ணி தான் வந்திருக்காங்க. எப்போவுமே அது விசிறி டான்ஸ் பண்ணுவாங்களே அதேமாதிரி யாராவது டான்ஸ் பண்ணிட்டாங்க. ஜேக்கோட கிராண்ட் பாப்பா அவ்வளோ சந்தோஷம். அதை பார்த்துட்டு அவரும் வந்து துள்ளி குளிச்சிருவார் கூட, அந்த அளவுக்கு ஹாப்பியாக பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்ஸோட அம்மா பார்த்துருக்காங்க, ஜங்ஸாவுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இவரெல்லாம் விட மாட்டார் அப்படி சொல்லுவாங்க பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஜங்ஸோட தங்கச்சி பார்க்குற அம்மா இந்த டான்ஸ் ரொம்ப அழகாக இருக்கலம்மா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு எடுக்க ரொம்ப அழகாடுறாங்கம்மா சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. அப்படியே அவங்க எடுக்கிற ஃபேஸ் மாஸ்க் ரிமூவானா என்ன ஆகும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ரிமூவானா என்ன ஆகும் சொல்கிறாங்க. ஒன்றும் ஆகுது. ஜேக்கே சொல்கிறாங்க என் அப்பா டென்ஷன் கற்றுவார், மற்றபடி எதுவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கோட கிராண்ட் ரொம்ப ஹாப்பிட்டாங்க. ஜேகே சொல்கிறாங்க கிராண்ட் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கூப்பிட்றாங்க. எனக்கு கிராண்ட் ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க பாரு உள்ள ஒரு கிஃப்ட் வச்சுருக்க எடுத்துருவா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜேக்கே போட்டு வராங்க. கிஃப்ட் வந்துட்டு ஜேக்கோட கிராண்ட்பா ரொம்ப ப்ரீஷியஸாக வச்சிருக்க ஒரு திங்ஸ் ரெண்டுமே அவங்களோட ஜேக்கோட கிராண்ட்மோட ஞாபகம் வச்சுருக்காங்க, ஞாபகமாக வச்சுருக்காங்க. அந்த கிஃப்ட் உங்களுக்கு பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த டான்ஸ் பண்ணுறாங்க அவங்களோட பேருக்கு எனக்கு அது ரொம்ப ப்ரீஷியஸ். இந்த பசங்களோட டான்ஸ் அவங்க அவ்வளோ ஹாப்பியாக வச்சுருக்கோம். ஃபைனலாக எனக்கு ஜேக்கோட கிராண்ட் ஒரு டான்ஸ் தான் ஓகேவா. அவங்க வீட்டில் மட்டும் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, கிளாசிக்கல் டான்ஸ் வெளிலாம் ஆடிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டான்ஸிங் வந்துட்டு. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதே டான்ஸ் அவங்க பார்க்குறாங்க. ஃபைன் இந்த பக்கம் 2 பேர் டான்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஜங்ஸுக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். அவர் ஆசைப்படாமல் டான்ஸ் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் என்ன பேச மட்டும் காட்டாமல் இப்போ 2 பேருமே கேரங்கிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நார்மலாக வந்துட்டாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க அப்பா ஆசிரியர் சொல்லிட்டு இவங்க என்னோட ஒய்ஃப் ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தால் சொல்கிறாங்க. அது இன்னும் மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணல அங்கிள், அதான் வரதுக்கு கொஞ்சம் யோசிச்சா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி ஜேக்கோட அப்பா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க கிராண்ட்பா கூப்பிட்றாங்க. ஜம்முக்கு சொல்கிறாங்க கிராண்ட்பா சொல்கிறாங்க எங்கே அவங்க சொல்கிறாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே கிட்ட போயிட்டு கிராண்ட்பா பாருங்கள் டான்ஸ் பண்ணது ஜிமினும் ஜங்ஸும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க என் ஜிமினும் ஜங்ஸும் ஆமாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அப்பா கொஞ்சம் கோவப்படுவார் சரி, அதனால தான் அப்படி அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. இது கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ 2 பேரும் கிட்ட கூப்பிட்றாங்க. அப்போ ஜங்ஸும் ஜிமினும் போகிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க என்ன என் அப்பா ஜங்குக்கு ஜிமினி கூப்பிடாம இவங்க 2 பேரும் கூப்பிட்றாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 2 பேர் கிட்ட போய் கிராண்ட்பா சொல்கிறாங்க ஜோ நான் ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா உங்கள் கிராண்ட் மார்க்கு ரொம்ப ஹாப்பியாக மேக் பண்ணுவாங்க. அந்த டான்ஸ் பார்த்து எனக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கு தெரியுமா. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுவாங்க. உங்கள் 2 பேருக்கு எவ்வளோ திறமை இருக்குது சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க நாங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இது சொல்லிட்டாங்க இது வந்து டான்ஸுக்கான ஒரு இது ஓகேவா. 2 பேர் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப இருந்தாக்க எப்படி எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுங்க சரியா சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க இது டான்ஸுக்கான ஒரு சிம்பிள் தான், ஒரு டாலர் மாதிரி. இது அவங்க கிராண்ட்பாவுக்கு கிராண்ட்பா செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒன்று கொடுக்க முடியாமல் போயிருப்பாங்க, இறந்துருப்பாங்க. இப்போ அவங்க பார்க்குறது கோல்டில் பண்ணது தான். இது ரெண்டுத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இது எப்போ அவங்க கூட இருக்கணும் கிராண்ட்பாவோட பிளஸிங்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கும் ஜங்ஸுக்கும் ரொம்ப மாதிரி கிராண்ட்பா சொல்கிறாங்க பாரு உங்கள் கிராண்ட்மாவோட பிளஸிங்ஸ் உங்க கூட இருக்கும் சரியா வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. 2 பேரும் வாங்கி அதை வச்சு பண்ணிக்கிறாங்க. நீங்கள் தான் கிராண்ட் சன் இல்லை நீங்கள் கிராண்ட் சன் விட்டு நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கு. 2 பேரும் ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் ஒரு கண்டிப்பாக வந்து விட்டு ஒரு பெரிய ஐடியாவில் மாறணும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க டான்ஸ் ஃபீல்டில் ஒரு ஐடியாவில் மாறுங்க அப்படி சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி ஓகே சொல்லிட்டு பாடி பார்த்து முடிஞ்சிருக்குண்ணா. இப்போ ஒரு 1 மந்த் ஆஃப்டர் தான் நம்ம ஜிமின் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜேக்கே பார்த்து மேரேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் மேரேஜ் ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்படி பார்க்குறாங்க. சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்ஸ் ஓகேனாக்கா எப்படா ஜிமின் படிச்சு முடிப்பாங்க இப்போ டான்ஸ் ஃபீல்டில் போகலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் பார்த்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டடீஸ் தான். ஜேக்கே பார்க்குறாங்க ரொம்ப படித்தா கொஞ்சம் ஹெட் பெயின் வரும் சரியா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது சொல்கிறாங்க. ஜிம்மில் சரி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கிறாங்க. அப்படியே ஃபைனல் ஜிம் ஜாக்கெட் மேரேஜ் முடிஞ்சிச்சா. மேரேஜ் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வேறு ஜிம்முக்கு வந்து எக்ஸாம் போயிட்டு இருக்கு. ஜிம் ஸ்டில் வரைக்கும் ஜேகேவா கிஸ் பண்ணதே கிடையாது. ஜேகேவும் அப்படி தான் மேரேஜ் கூட அவங்க கிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. கிராண்ட் வெட்டிங் நடந்திருக்கும் அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு அந்த வெட்டிங் நைட் எதுவும் நடக்கல. அப்படி அழகாக போயிட்டு இருக்கு டேஸ். இப்போ ஜிம்மில் எக்ஸாம் எழுதி முடிக்கிறாங்க. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே ஜேகே வந்துட்டு ஜிம்மில் வந்து டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட்டுறாங்க. இப்போ ஜேகேவும் நம்ம ஜிம்முக்கும் நம்ம டான்ஸும் டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க அட்டன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அந்த மாஸ்டர் வந்து கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. இவங்க டான்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பர்சனாக சொல்லிட்டு. அப்போ அவங்க கேட்குறாங்க என்ன ரீசன் சொல்லிட்டு ஜிம்மின் சொல்லவும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க சரி ஓகே சொல்லிட்டு அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிம்மின் ஜம் சர்டிஃபிகேட் லீகலாக டான்ஸராக மாறுறாங்க. ஸ்டேஜில் எப்போ அவங்க ஐடல் பண்ணுவாங்களே அதே மாதிரி அவங்க வந்து ப்ரைவேட் கான்சர்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரைவேட் கான்சர்ட்க்கு ஏகப்பட்ட கூட்டம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் ப்ராப்ளம் வச்சுனாக்கா அது கேஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு ஜேகே அதை அரேஞ்ச் பண்ணுறாரு எல்லாமே. இவங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் கம்பெனி வந்து ரன் பண்ணாங்க. அவங்க வந்து பொறுப்படுத்தி நடத்துனாங்க. அவங்க வந்துட்டு அந்த கம்பெனி மூலியமாக அவங்க டான்ஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக ப்ராப்ளம் வராது. அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாமே. இவங்க ப்ரைவேட்டாக பண்ணுறாங்க நிறைய ப்ராப்ளம் வருது. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க நீங்கள் எப்படி டான்ஸர் ஆகலாம் சொல்லிட்டு ஜேகே போய் டான்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. என் லைஃப் ஒரு லைஃப் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி கொடுங்க. டான்ஸ் வந்து பண்ணுறாங்க தப்பான விஷயமா பண்ணுறேன். ஜேகே ஜம்ஸ் வந்து அவங்க அப்பா திட்டி விட்டுறாங்க. இப்போ ஜங்கோட அம்மாவுமே சப்போர்ட் பண்ணுறாங்க பையனுக்குங்க பாருங்கள் இந்த பையன் டான்ஸ் பண்ண நினைக்கிறான் வரும் தப்பான விஷயம் பண்ணல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சொல்லுவோம். ஜங்கோட அப்பா அமைதியாகிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க அப்பா ஜிம்முக்கும் ஜங்ஸுக்கும் டான்ஸ் பண்ண பிடிச்சிட்டு சரி அவங்க வந்து பெஸ்ட் டான்ஸராக இருக்காங்க. அவங்க டேலண்டட் அவங்க நம்ம இருக்கு நீங்கள் அதுக்கு தடுக்கிறீங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அவங்க திறமையில் இருக்காது நீங்கள் அடிக்கணும் நினைக்கிறீங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஃபேமிலி சொல்கிறாங்க அப்போ ஃபேமிலிக்கு ரெப்புடேஷன் டான்ஸ்க்கு ஒரு சம்மந்தம் இல்லை சரியா அவங்க வந்து பெஸ்ட்டு டான்ஸராக நம்ம ப்ரௌடாக தான் இருப்போம் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாருங்கள் நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டு சொல்கிறாங்க. என்டர்டைன்மெண்ட் கம்பெனி எதுக்கு சொல்கிறாங்க
ஜங்ஷுக்காகவும் ஜிம்முக்காகவும் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அவன் நம்ம பேரில் ஓப்பன் பண்ணல, வேற ஒரு பேரில் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு அவங்களுக்கு வேற ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அது வேணாம். டேஸ்க்கு அப்புறம் போகிறாங்களா, சரி வெளியே போன வாய்ப்பு இருக்குது. எனக்கா டான்ஸ் ஸ்கூல்லேருந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி போகிறது வேறு. இவங்க இந்த மாதிரி வேறு டிஃப்ரெண்ட்டாக போயிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் கஷ்டம் வர சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒன்றாவது ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணலாம், வேற ஒரு நேமில் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்கோட போகும், சரி ஓகே என்ன தொண்டை பண்ணிட்டு சொல்லி போயிடுறாங்க. அதனால கேட்டுக்கும் உன் தம்பியோட பிசினஸ் எடுத்து தான் பார்த்துக்கிறேன் சரியா சொல்லிட்டாங்க. ஜேகே நான் பார்த்துக்கிறேன் சொல்லி போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகேல போய் ஹாப்பியாக இருக்க ஜேகே பார்த்து நல்லா பார்த்துப்பான். சரி அவங்க தம்பி ஹாப்பியாக போயிடறாரு. ரெண்டு பக்கம் நம்ம காய்தல ஒரு பெரிய கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே இந்த என்டர்டைன்மெண்ட் ஓகேவா சரி ஓகே சொல்லுங்கள். ஜேகே என்டர்டைன்மெண்ட் தான் ஓகே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம ஜிம்மும் ஜங்ஸும் அதில் தான் எப்படின்னாக்கா பேர் டான்ஸ்லாம் வந்துட்டு செலக்டட் ஆகிருக்கு. பேர் டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனாக அவங்க வந்துட்டு இப்போ டான்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டு பாதுகாப்பு இருக்குனாக்கா எல்லாமே ப்ராப்பராக பண்ணுறாங்க. அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு மேனேஜர் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு கேமராமேன் எல்லாமே இருக்காங்க. எல்லாருக்கும் அவங்க பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. ப்ரைவேட்டாக பண்ணாக்கா அவங்க ரொம்ப கஷ்டம். அப்படி இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு லீகலாக பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் ஜேகே அந்த கம்பெனியில் ஏகப்பட்ட எப்படின்னாக்கா கிரெடிட்டு ஜேகேட் அப்போ ஸ்டன் ஆகிறது. எப்படி ஜேகே இதில் அப்படி சொல்கிறாங்க, எனக்கு அவங்க டான்ஸ் அப்படியே சொல்கிறாங்க. ஜேகேட் அப்போ ஸ்டன் ஆகிறது. எனக்கு ஒரு கான்சர்ட்டுக்கு டிக்கெட் அப்படி போயிட்டு இருக்கு. அதை வாங்குறதுக்கு ரீசன் மக்கள் இருக்காங்க. எனக்கு டான்ஸ் அப்படி அந்த ரீசன் நல்லா அவங்க அப்போ பார்க்குறாங்க. கம்பெனி ரன் பண்ண தேவையில்ல போல அவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கு. அவங்க வீட்டுக்குள்ள அவ்வளோ திறமை இருக்கு. ஜேகேட் அப்போ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் தப்பு புரிஞ்சுக்கிட்டணும். அவங்க இவ்வளோ திறமை இருக்கா சொல்லினாக்கா அவங்க மணியை விடவும் அவங்க எடுத்து திறமைகளை பார்க்குறாங்க. அதை பார்க்க மக்கள் அழுகுறாங்க. ஜேகேவோட அப்பா வந்து போய் பார்க்குறாங்க. அவங்க தம்பியும் நம்ம அவங்களோட ஜிம்முன்னு ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணுறது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜேகே எல்லாமே பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. ஸ்டெப்மா வந்து அம்மான்னு கொடுக்க மாட்டாங்க சொல்லுங்க சொல்கிறாங்க. உண்மையாக ஜெமினும் ஜங்ஸும் சூப்பராக டான்ஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஷி பார்க்குறான். அவங்க பெஸ்ட்டு பேரை சொல்கிறாங்க. இது கேட்குற ஜங்கு ஃபோன் வருது என்ன சொல்கிறாங்க. இல்லை டான்ஸர் மட்டும் பேர் அப்படி சொல்கிறா ஓகே சொல்கிறாங்க. வாய் பஸ் வச்சுட்டு ஜங்ஷி பார்த்து எதுக்கு நம்ம சொல்கிறேன் உண்மை அழகாக இருக்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் பயங்கர டான்ஸ் பண்ணுறாங்க. டான்ஸ் பண்ணும்போது ஒரு ஜங்ஸும் ஜிம்மி ஈஸியாக இப்போ கீழே வந்துட்டு இந்த பக்கம் டான்ஸ் பண்ணுறாங்க. அது பார்க்குறப்ப வாங்க கத்திடுறாங்க. ஒரு மாதிரி அவங்கள போய் கப்பல் மாதிரி செக் பண்ணி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கணும் ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்லிட்டு இப்போ காய்ப்பாங்க முடியும் உனக்கே தெரியும் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கூடா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மி ஜேகேமே பயங்கர ஃபாலோ ஆகிட்டாங்க. ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க ப்ராப்பராக இப்போ ஜேகேவும் அப்படி தான் நான் ஃபாலோ ஆகிட்டு கன்ஃபியூஸ் பண்ணவே இல்லை. இப்படி டேஸ் போயிட்டு இருக்கு. ஜேகேவும் ஜங்ஸும் ஜிம்மும் பயங்கர பிஸி. ஜேகே வந்து கம்பெனி ஆஃப் மேக்ஸிமம் அந்த என்டர்டைன்மெண்ட் கம்பெனி தான் இருக்காரு. எனக்கு அங்கே எப்போதும் பிஸியாகவே இருக்கு. ஆன்லைன் டிக்கெட் புக் ஆகிறதும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல இன்ஃபார்மேஷன் கேட்குறதும் அதுக்கான ப்ராசஸ் பண்ணுறதும் அப்படி போயிருக்கனால ரொம்ப பிஸியாக இருக்குது. ரொம்ப அழகாக போயிட்டு ஜேகே பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு கம்பெனி ஃபஸ்ட் எப்படின்னா டாப்பில் இருக்குது. ஒரு பக்கம் ஜேகே அந்த என்டர்டைன்மெண்ட் புக்குமே அப்படி தான் இருக்குது. ரொம்ப ஹாப்பி போயிட்டுருக்கு. ஜேகே ஜிம்முமே ஜங்ஸும் ரொம்ப பிஸியாகிட்டாங்க. எந்த கண்ட்ரி போனாலும் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே எல்லாம் மக்கள் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடியே ஜிம்முக்கு ஜங்ஸுக்கும் ஃப்ரீடம் இல்லாமல் போயிடுது. ஜிம்முக்கு ஜங்ஸும் இப்போ மாஸ்க்லாம் போடவே இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜங்ஸு பார்க்குறாங்க. நம்ம எப்படி நம்ம ஹேங் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு பார்க்குறாங்க. நான் ஒரு ஆர்டினரி பார் டான்ஸராக இருந்தேன். ஆனால் நிக்கி சொல்கிறாங்க ஷோயிங் அப்படி சொல்லாதீங்க ஓகேவா. ஆனால் அந்த பார் டான்ஸர் தான் அந்த ஒரு பிளேஸ்லேருந்து இன்றைக்கி இவ்வளோ பிளேஸ்க்கு வந்துருக்கீங்க சரியா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் சரி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க ஹேங் சொல்கிறாங்க. அச்சோ நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் தப்பு பண்ணிட்டேன். நான் ஜஸ்ட் பாரில் சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஹேங் எனக்கு அப்படி ஒரு லைஃப்பை கொடுத்தா நீங்கள் தான் சரி. எனக்கு அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு நண்பா சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஓகேவா. நீங்கள் அப்படி கேட்டு ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அவங்க ஐடியா பார்க்கறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் ஜங்ஸோட டான்ஸை புக் பண்ணுறதுக்கு கொடுத்து ரெடியாக இருக்காங்க. எந்த ஷோனாலும் சரி எந்த கண்ட்ரினாலும் ரெடியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பிஸி ஆகிட்டாரு. நிறைய ஏட் பண்ணிட்டாரு. அவர் அவ்வளோ ஏட் பண்ணுறாரு. ஜங்ஸும் அதுக்கு மேலே ஓனர் நிறைய ஏட் பண்ணிட்டாரு. இப்போ ஜேகேனாக்கா ஜிம்மில் எப்படா பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு அவர் எந்த கண்ட்ரிக்கு போகிறாரு எங்கே வரான்னு தெரிய மாட்டேங்குது. ஜேகே கம்பெனி பார்க்கணும். ஒரு பக்கம் பிஸியாக இருக்காரு. ஃபைனாக ஒரு 4 months ஆஃப்டர் தண்டா ஜிம் வீட்டுக்கு வராங்க. இந்த ஜிம் ஃபுல்லும் பிஸியாகவே இருந்துப்பார். எல்லா கண்ட்ரிக்கும் மாறி ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபோன் கூட பேச மாட்டாரு. ஜிம் வீட்டுக்கு வந்து டயர்டாக படுக்கிறாங்க. பெட் லைஃப் அப்படி ஜிம் ஒரு பர்சன் பின் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படி ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. முகத்தை பார்த்தா ரோஸ் வச்சிருக்காரு. ஜிம்முக்கு மாதிரி ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு வருகிற ரோஸ் வந்து ரொம்ப அழகாக மாற்றி வச்சிருக்காரு. இப்போ ஜங்கு கிட்ட போகிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு பாத்ரூம் கூட ஏற்பட்டு அவ்வளோ ஹார்ட்டாக இருக்காரு. ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. நீ என்னை மிஸ் பண்ணி அப்படி கேட்குறாங்க. இப்போ ரோஸ் ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிறாங்க. மோட்டை வச்சுக்கிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அதை எப்படி மிஸ் பண்ணாமல் இருப்பேன் ஹஸ்பண்டை மிஸ் பண்ணாமல் இருப்பேன் கேட்குறாங்க. அப்போ ஏன் ஒரு கால் கூட பண்ணலாம் ஏன் டெக்ஸ்ட் கூட பண்ணலாம் சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் நீங்கள் தான் சொல்லுங்கள். நான் சொல்லுவேன் நீங்கள் தான் ரீசன் தெரியுமா. நீங்கள் தான் வந்துட்டு எப்போ எனக்கு பிஸியாக வச்சுருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன் மட்டும் லாஸ்ட் ஞாபகம் வச்சு கேட்குறாங்க. ஜேகே யோசிச்சு பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்லியிருப்பாங்க நிறைய கான்சர்ட் வந்து புக் பண்ணாதீங்க கொஞ்சம் கான்சர்ட் வந்து ஃப்ரீயாக விடுங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜிம்னு கேட்டுப்பாங்க. ஜேகே தான் அவங்களோட திறமையை வந்து இது பண்ணக்கூடாது ஸ்பாயில் பண்ணுங்க. இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சி டேஸ்க்கு அப்புறம் ஸோ அந்த சான்ஸ் வந்து யூஸ் பண்ண விடணும்னு சொல்லிட்டு தான் ஜேகே அதுக்கு ஓகே சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ ஜேகே காசு நீங்கள் தானே பண்ணீங்க எனக்கு ஆசை என் கூட பேசணும் பழகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க உண்மையாக சொல்கிறாங்க. ஆமாம் நிறைய டெக்ஸ்ட் பண்ணி நினைப்போம் ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்கும்.
அப்படி டான்ஸ் முடிச்சு அப்படியே படுத்துடும் வீட்டில் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க புரியுது அதை சொல்கிறாங்க. ஜேகேன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு டிசைன் பாஸ் நான் ஜேகே கேட்குறேன். ஜிம் கேட்குறாங்க. ஜேகே இப்போ ஜிம் லிஃப்ட்டில் போயிட்டு அந்த ரோஸ் ஃப்ளவர்ஸோட வச்சு எப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ஃப்ளவர்ஸை ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே கிஸ் பண்ணுறது ஃபீல் பண்ணுறாரு. ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகே கிஸ் பிரேக் பண்ணிட்டு எழுந்திருக்காங்க. ஜிம் பக்கத்தில் சொல்லிட்டு இப்போ நீங்களும் சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் பெட்டில் உட்காந்துருக்காங்க. ஜேகே நீங்களும் பண்ணிட்டு ரொம்ப அழகாக கேட்டுருக்காங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சமூக சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்லிட்டு இப்போ அழகாக அவர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்க நம்ம ஜிம்மில் வெட்டிங் ரிங்கு நார்மல் ரிங்கு இது வந்துட்டு ஒரு யூனிக்கான ரிங் தான். இப்போ அது என்ன பண்ணுறதுனாக்கா ஆல்வேஸ் சுட்டியோ அப்படி சொல்லிட்டு ஒரு ரிங்கு தான் இப்போ அது எழுதியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க எது சொல்கிறாங்க, இது வந்து உனக்காக நான் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க அவங்க ரிங் சரியா சொல்லுங்க, அது வெட்டிங் ரிங் இந்த ரிங்கு உங்கள் கையில் எப்போ போட்டுக்கணும் சரியா ஆல்வேஸ் சுட்டியோ ஜிம் ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்புக்கு சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. சொல்லி ஹை லவ் யூ ஜிம், இன்னும் உனக்கு பிடிச்சிருக்கா, என் மனசார ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கியா, உனக்கு ஓகேவா, என் கூட இருக்கிறது அப்புறம் ஹாப்பியாக இருக்கா, உனக்கு பத்திரம் பார்த்துக்கலாம், அவனுக்கு ப்ரீவியஸ் கொடுத்துருக்கலாம், அவன் ட்ரீம் நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன் நான் ஜெகி கேட்குறாங்க. ஜிம் அப்படியே ஜெகி முன்னாடி கொஞ்சம் பெட்டில் கொஞ்சம் முன்னாடி வராங்க. முன்னாடி ஜெகி ரிங் பண்ணியிருக்காங்க. ஜிம் பெட்டில் உட்காந்து வெஜ்ஜில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜெக்கோட பேசி ஜிம் கப் பண்ணுறாங்க. ஜெகி பார்க்குறேன்னு சொல்லிட்டு யூ ஆர் தி பெஸ்ட் பர்சன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க, யூ ஆர் தி பெஸ்ட் பர்சன் தி வேர்ல்டு சரியா, எனக்கு நீ யார் மேலே போ, என் பாட்டு யார் மேலே போ, என் கிராண்ட் மேலே போனப்போ தனியாக இருப்போம்னு நினச்சி பயந்துப்போ, நீங்கள் மட்டும்தான் என் கூட நீங்கள் தெரியுமா, உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது கூட உங்களை பார்த்தது கூட இல்லை. ஆனால் அந்த பார்த்த கொஞ்சம் செகண்ட்லேயே என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கிராண்ட்மாக்கா கிட்ட வந்துட்டு அழகாக ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்க. என் கிராண்ட்மா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போயிருக்காங்க. என்னை விட்டு எனக்கு உங்கள் கூட பத்திரமா விட்டுட்டு போயிருக்காங்க, ரம்பி கூட போயிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் ப்ராமிஸை மட்டும் எடுத்துக்க அம்மா அதை அழகாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ டேஸ் எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க. நான் சாப்பிட்டு நான் தூங்க சொல்லிட்டு பார்த்து காமிச்சிக்கிறீங்க தெரியுமா. அது ஃபியூனரல் கூட ரொம்ப அழகாக பண்ணிங்க தெரியுமா. என் கிராண்ட்மா ரொம்ப ஹாப்பியாக செட்டப் பண்ணியிருக்கீங்க. என் கிராண்ட்மா சமைச்சு கூட எப்படி கிரிட்டு அடிச்சு நான் பார்க்க கூட தெரியுமா. எனக்கு நீங்கள் தான் பார்த்துட்டு எல்லாத்தையும் நான் அடுத்து வாங்கி நான் போய் அழகாக தூக்கிட்டு வந்துட்டு என்னை அழகாக கம்ஃபர்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ வரைக்கும் அழகாக பார்த்துக்கிறீங்க. என் கிராண்ட்மாக்கு அப்படின்னு யாரும் இந்த கேர் பண்ணி பார்த்துட்டு தெரியுமா. நீங்கள் மட்டும்தான் நான் இப்போ நான் நினைக்கிறேன் ஜெக்கி, நீங்கள் உங்களுக்கு டிசைனான பர்சனாக இருக்கும். நான் இப்போ விஷ் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் விஷ் பண்ணுறேன்னாக்கா நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிசைனான பர்சனாக இருக்கும். எனக்கு என்னோட உங்களை மற்றவங்க விட்டு தர முடியாது. யுவர் மைண்ட் அப்படி ஜெக்கி ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அகைன் சொல்லிட்டாங்க யுவர் மைண்ட் ஓகேவா, யுவர் மைண்ட் ஹஸ்பண்ட், யுவர் மைண்ட் பாய் ஃப்ரெண்ட், யுவர் மை கம்ஃபர்ட் ஜோன், யுவர் மை சேவியர் அப்படி ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜெக்கி டக்குனு ஜிம் எடுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பேசாமல் எமோஷனல் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி தான் ஜிம் அப்படி கூட அழவிடக்கூடாது சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு அதே பேர் சொல்லிட்டு ஜெக்கியை கிஸ் பண்ணிட்டாங்க. 2 பேரும் மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ இப்போ ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பினஸ் புரியுதா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியாகவும் சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த பாட்டியில் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நானும் ஹாப்பியாக இருப்பேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம் டைட்டாக பிடிக்கிறாங்க. இப்போது ஜெக்கி பார்க்க தூங்கலாமா சொல்லிட்டு என்ன ஜிம் கேட்குறாங்க. தூங்கலாமா சொல்கிறாங்க. ஜம்புக்கா சொல்கிறாங்க. அதான் நம்ம எனக்கு தெரியுது நீ லவ் பண்ணுற சொல்லிட்டு தெரியுது, நான் லவ் பண்ணுறேன் உனக்கும் தெரியுது, அப்புறம் எதுக்கு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க இது டயர்டாக இருக்குல்ல, ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன் இவ்வளோ டயர்டாக இருக்கும். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சொல்கிறாமா சொல்கிறாங்க. உங்களை ஜிம் படுத்துக்கிறாங்க. ஜெக்கி கொஞ்சம் என்னாச்சு, நீ ஓகே தான் சொல்கிறாங்க. நான் ஓகே தான். ஜிம் அமைதிப்படுத்துகிறாங்க. என்னடா லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் லவ் யூ டு படுத்துட்டாங்க. ஜெக்கி புரியல என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி இப்போ புரியல சரி விட்டு சொல்லிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பிளாங்கெட்டு கவர் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் தானே ஜேகே பக்கம் ரன் பண்ணுறாங்க. ஜேகே வந்து ஜிம்மில் ஹக் பண்ணி டேப் பண்ணி கொடுக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே ஜேக்கோட ஆப்ஸ் வச்சு ஹேண்ட் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்னடா பண்ணுறா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எதுக்கு என்ன பின் பண்ணி கிஸ் பண்ணீங்க சொல்கிறாங்க. அது உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் தானே சொல்கிறாங்க. அப்புறம் வேறு என்ன வேணும் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. வேறு என்னடா வேணும் கேள்வி என்ன பண்ணுறேன் சரியா சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு இது வேணாவா ஜெக்கி ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு வேணுதான் என்கிட்ட மொத்தம் எடுத்துப்பா என்ன பண்ணுறது, நீ ரொம்ப டயர்டாக இருக்க, எவ்வளோ இதாக இருக்கும், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், பாடி பெயினாக இருக்கும், வேண்டாம் ஜெக்கி நான் நினச்சிக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் வேணாம் சொல்கிறாங்க. அப்படியா ஓகே, நீங்கள் அப்படின்னா என்னோட ஆன்டி ரொமாட்டிக் ஹஸ்பண்டா சொல்கிறாங்க. என்னதுக்கு இல்லை நீங்கள் ஆன்டி ரொமாட்டிக் ஹஸ்பண்டா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன சொன்னால் சொல்லி கேட்குறாங்க. ஜெக்கி லைஃப் ஆன் பண்ணுறாங்க. ஜிம் சொல்லி ஒரு மாதிரி க்யூட்டாக பார்த்துருக்காங்க. இப்போ என்ன சொன்னால் சொல்கிறாங்க. நான் நினச்சி நீங்கள் ரொமாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மற்றவங்களுக்கு கூட இருக்கீங்கன்னா அது வேறு எனக்கு சாப்பிட்டு தானே இருக்கீங்க, ஏன்னா உங்களுக்கு பிடிக்கும்ல லவ் பண்ணுறீங்களா. நான் கூட நினச்சேன் நீங்கள் வேறு இப்படிலாம் இருக்கீங்களா, இது ரொமாட்டிக் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு பர்சனா ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி இப்போ என்ன சொல்ல வரா சொல்கிறாங்க. வந்து ஜிம் தமிழில் படுத்துக்கிறாங்க. இவர் ஜென்டில்மேன் படிச்சுட்றாங்க மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் படி ஜெயிக்கூட ஏன் சில விஷயம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்லுங்க பார்த்தா சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி ஒரு மாதிரி ஜிமின் அப்படி சொல்கிறா சரியாக சொல்கிறாங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜிம் இப்படி சொல்ல சொல்கிறேன் அப்படி தான் சொல்லுவேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ ஏதோ சொல்லி சொல்கிறா. ஜெக்கி தான் ஜிம்மில் 2 ஹேண்டையும் ஒருத்தர் ஒன்றா பின் பண்ணுறாங்க. ஒரு ஹேண்டால் அவர் 2 ஹேண்டையும் பிடிச்சி பின் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பின்ன நீ
நீங்கள் பண்ணி அப்படி சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அது ஃபுல்லாக அந்த வேர்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிற முடி ஜெக்கி போய் ஜிம்மில் அட்டாச் பண்ணிடுறாங்க. சொல்லுவியா சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க சொல்லுவியா அங்கே பாரு நீங்கள் ஃபீல் பண்ண ஏன் யார் அப்படி வேர்ட்ஸ் சொன்னால் நீ ஃபீல் பண்ண பாரு சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க யார் சொல்கிறாங்க நீ ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. எங்கே பார்க்கலாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஓ என்கிட்டே வா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி கேட்குறாங்க ஜிம்கிட்ட ஆமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க இது குழந்தை சின்ன பையன் நினச்சா என்கிட்டே வா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நாங்கள் குழந்தை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் இது ஜெக்கி இப்போ அவ்வளோ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மின் ஜெக்கி கிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஜெக்கி வந்து ஹேண்ட் விட மாட்டாங்க. ஹேண்ட் விடுங்க சொல்கிறாங்க விட முடியாது. ஜெக்கி சொல்கிறாங்க ப்ளீஸ் ஹேண்ட் விடுங்க சரி விட முடியாது. ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம்மின் ஜெக்கிக்குள்ள எல்லாமே போயிருக்கும். அப்போ நெக்ஸ்ட் மார்னிங் ஜிம்மின் தான் பாவம் படுத்துருக்காரு பெட்டில். ஜெக்கி பார்க்குறாங்க என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க சொல்லுவேன் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. என்ன பண்ணாங்க யார் என்ன பண்ணாங்க தங்கத்தை ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பண்ணுறது பண்ணிட்டு எப்படி பார்க்குறாரு ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க என்னாச்சு தங்கம் என்ன கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாவட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி என்ன சொன்னால் கேட்கல அப்படி சொல்கிறாங்க. பாவட்டு அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க பாவட்டேன் நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நேற்று அதை சொன்னா ஜிம் ஜெக்கி கேட்குறாங்க தெரியாமல் சொல்லிட்டா சொல்கிறாங்க. தெரியாமல் சொல்லிட்டான்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்ல மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி கிட்ட போய் பிக் பண்ணுறாங்க. இவங்க சொல்லக்கூடாது சரியாக சொல்கிறாங்க. சொல்ல மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க போய் நினைப்பா ரொம்ப சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஓகே ஓகே சாரியே சொல்கிறாங்க. நீ அப்படி சொல்லிட்டியா அதை கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டா அதான் சரியாக சொல்கிறாங்க. நான் கூட சும்மா எதுவும் நினச்சிட்டு நீங்கள் சொல்கிறாங்க எல்லாம் ஹேண்டில் பண்ணி ரொம்ப கஷ்டம் பேபி வா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்த்து என்ன ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் என்ன ஹேண்டில் பண்ணி ரொம்ப கஷ்டம் ஓகேவா பேபி வா அப்படி ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க ஆமாம்மா அது உண்மைதான் ஜிம் ஜெக்கி பாடி பார்த்துருக்காங்க. ஜெக்கி பார்த்து சொல்லிட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா அப்படி இருக்க பார்த்தீங்களா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறது என்ன பண்ணுறது அது எல்லாமே லவ் பைக்ஸ் ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பொறுத்துக்கு ஏன் சொல்கிறாங்க சரி உனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லையே ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னை பற்றி சொல்லாங்க சரியாக சொல்கிறாங்க. நான் கூட நினச்சிட்டேன் ஸ்டார்டிங்கில் ரெண்டு கேட்டப்போ எப்படி இந்த மாதிரி எப்படி சொல்லிட்டு போக தெரியுது பச்சை குழந்தை ஒரு வந்து ஒரு எப்படி சொல்கிறது பேபி பாய் சொல்லிட்டு அப்போ தெரியுது ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் பேபி பாய் சொல்கிறாங்க மதர் உண்மை அட்மிட் பண்ணிக்கோ சரியாக சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க நீ அட்மிட் ஆகி நீ அட்மிட் ஆகிட்டேன்னு வச்சுக்கேன் நான் எதுவும் பரவாயில்ல ஓகேவா எனக்கு இன்றைக்கி நைட்டு அதே மாதிரி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறேன் பேபி பாய் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க தட்ஸ் மை பாய் அப்போ ஜெக்கி தான் ஜிம் நோஸில் கரெக்டாக கையை வச்சு ரப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இங்கே எல்லாத்தையும் சொல்கிறாங்க எல்லாத்தையும் அந்த டாப் ஓகே சொல்கிறாங்க. ஜிம் சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்று சொல்கிறாங்க ஹாப்பி தானே சொல்கிறாங்க. ஹாப்பி தான் வித் லாட்ஸ் ஆஃப் பெயின் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை சரியாயிடும். ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் சரி சொல்கிறாங்க குடிக்கலாமா சொல்கிறாங்க வேண்டாம் நான் அப்படியே படுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க குழந்தைங்க பாரு பாஸ் ஜெக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அழகா குளிக்க வச்சு கூப்பிட்டு வராங்க. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு யோசிச்சு பேசணும் சரியா சொல்கிறாங்க. அது இந்த விஷயத்தில் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அப்படி ஆமாம் இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் பேசவே மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க வச்சோ குழந்தை அப்படியே ஆகிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க சின்ன க்யூட்டாக கால் பண்ணிட்டுருக்காங்க. ஜெக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ அழகாக இருக்கா. ஜெக்கி பார்க்குறாங்க டான்ஸ் பண்ணும்போது நான் அப்படியே ரசித்து பார்த்துருக்கேன் தெரியுமா. ஜெக்கி சொல்கிறாங்க நிச்சயமாக டான்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் தெரியுமா மண்டே நீ நான் டான்ஸ் பண்ணுமா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறவங்க டான்ஸ் பண்ண வருமா சொல்கிறாங்க. ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே கொஞ்சம் டேஸ் போட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஃபைன் ஜெக்கி ஜிம்மி விட்டு வெளில வராங்க. இப்போ டைனிங் விட்டு உட்காராங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மி காக்காச்சு ஃபுல் பண்ணுறாங்க. அவங்களும் அமேரிலாம் பார்க்குறாங்க. ஜிம் நெக்கு ஃபுல்லாக கேஸ் தான் அவங்கள மட்டும் சிரிச்சிட்டு போகிறாங்க. ஜிம்முக்கு மாறக்கு ஏன் இப்போ சிரிக்கிறாங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மி ஸ்க்ரீன் இந்த மிரரை பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. அதுவா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி தான் அங்கே ஒரு பிளேட் இருக்குது அந்த பிளேட் காமிக்கிறாங்க. பார்த்தா ஜிம்முக்கு நெக்கில் ஹிக்ஸ்லாம் தெரியுது. அச்சோ ஜிம் டக்குன்னு கால் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கி பேர் ஒன்றும் சரியாக சொல்கிறாங்க. அச்சோ அங்கே ரூம் கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அவங்க நம்ம மாதிரி தான் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கோட கிராண்ட் போகிறாங்க. ஜங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து கிராண்ட் ஃபாஸ்ட் ஜிம் டக்குன்னு ப்ளாக் பண்ணுறாங்க. கூட ஜங்ஷன் வந்திருப்பாங்க. இப்போ பார்க்குறாங்க ஜிம்மு அங்கே அது என்னது சொல்கிறாங்க. ஜங்ஷன் கேட்குறா ஜிம்முக்கு பார்க்க இருக்கு. ஜங்ஷன் எதை சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட் பார்க்குறாங்க. ஏய் சின்ன பொண்ணு அதெல்லாம் கேட்கக்கூடாது சரியாக சொல்கிறாங்க. கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாங்க பாரு அவங்க பதில் அவக்கே ஒரு சின்ன பொண்ணு அதான் கேட்கக்கூடாது சரியாக சொல்கிறாங்க. அப்புறம் சார் ஜிம் பார்க்குறாங்க சாரி சார் ஜிம் தான் ஷர்ட்லேருந்து கால் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஜங்ஷன் பார்க்குறாங்க. இப்போ ஜங்ஷன் வந்துட்டு ஜிம்மி ஹாங்க சொல்கிறாங்க. என்ன ஜங்ஷன் சொல்கிறாங்க. நானும் ஜங்ஷனும் ஒரு வெக்கேஷன் போகிறோம் நீங்கள் சொல்கிறாங்க. இல்லை நான் வந்துட்டு இந்த ஜங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் ஒரு 1 month ஆஃப்டர் நம்ம கான்சர்ட் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே ஹாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்ஷன் சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட் பார்க்குறாங்க. அப்போ எனக்கு சீக்கிரம் இன்னொரு கிராண்ட் சைடு வந்துடும் போலியே சீக்கிரமாக வந்துடும்ல நான் ரொம்ப லக்கி தான் பாரு இல்லை கிராண்ட் சைடோட சைல்டு பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நினைப்பு அவங்க உட்காருங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வந்து உட்காந்துட்டாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓகே என்ன வேணும் காஃபி டீ என்ன கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாங்க. டீ கொடுப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் போய்ட்டு காஃபி டீ போட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மி குடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஜம்கோட கிராண்ட் பார்க்குறாங்க. இது ஜம்கா சொல்லிட்டாங்க. என்ன கிராண்ட் சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் பெஸ்ட்டு தாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாத்தையும் கிரேட் தான் அப்படி சொல்லிட்டாங்க. ஜம்முக்கு புரியல என்ன சொல்கிறாரு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஃபைனல் கிராண்ட் கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கும் சொல்கிறாங்க இன்னைக்கு நம்ம வெளில போகலாமா சொல்லிட்டு எங்கே போகணும்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு பீச் பார்க்கெலாம் போகணும் ஆசை ஜங்குக்கு சொல்கிறாங்க.
ஆனால் அவங்க கூட்டிகிட்டு போனாக்கா அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து பெரிய விஷயமா இருக்கும்போது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே உனக்கு பீச் போனாலும் தான் சொல்கிறாங்க. ஜேகே ஒரு அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ பார்க்குற எங்கே போகிறோம் சொல்கிறப்பா ஆசை கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா பீச்சுக்கு தான் போயிருக்கோம். நமக்கு யாருமே இல்லை. இங்கேருந்து யாரும் சொல்கிறாங்க. இது ப்ரைவேட் பீச் சொல்கிறாங்க. ப்ரைவேட் பீச்சா? ஆமாம் ப்ரைவேட் பீச் தான். ஓகே உனக்கு ஒன் டேக்காக உனக்காக நான் அந்த புக் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. எனக்காக ஆமாம் நீ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முக்கு என்ஜாய் பண்ணுறாங்க. பீச்சில் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்மின் வந்துட்டு மணலில் வீடெலாம் கட்டி ஜேகே போய் என்ன பண்ணுற சொல்லிட்டு வாங்க மணலில் வீடு கட்டலாம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. குழந்தை ப்ரூவ் பண்ணிட்டா சொல்லிக்கிட்டு வராங்க. என் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன செங்க ஜிம்மின் மணல் வீடு கட்டி வளர்ச்சிருக்காங்க. உனக்கு வந்து சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா. எனக்கு நான் வந்துட்டு என் கிராமம் போனதுக்கப்புறம் எனக்கு யாருமே இருக்க மாட்டேன் சொல்லிட்டு பயந்துருக்கு. அதுக்காக கிராமம் என்னோட போகிறது பயப்படுவேன். அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து சென்டர் பண்ண முடியாது. எங்கேயுமே கூட வச்சுக்க முடியாமல் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் என் கிராமம் போகிறதுக்கு முன்னாடியே என்னோட பர்ஸ் வந்து என் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக என்னை பார்த்துக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவர்கிட்டயே சொல்லிட்டு அந்த மனம் வீட கட்டிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க தெரியுமா. நான் இப்போ கவலைப்படவே மாட்டேன். என்னை பார்த்துக்க ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த விஷயம் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும். என் கிராமம் கொடுத்த ஜேடு உங்ககிட்ட இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு நீங்கள் ரொம்ப சேஃபாக இருப்பீங்க ஹெல்த்தியாக இருப்பீங்க. என்னெல்லாம் பார்த்துப்பீங்களே என்னை தாண்டி நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். எனக்கு என்ன கூட பரவாயில்ல. நீங்கள் ஹாப்பியாக மட்டும் போதும் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு எதுவும் ஆகாது உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் சரியா. உன்னை பத்திரம் பார்த்துப்பேன். உன்னை பத்திரம் பார்த்துக்கிறதாக காட் எனக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும் சரியா. உன்னை பத்திரம் பார்த்துக்க ரெஸ்டாக வரைக்கும் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் டக்குன்னு ஜேகே பேக் படிக்கிறாங்க. ஜேகே ஜிம் பேக் என்ன சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜேகே சொல்கிறாங்க. ஜிமின் ஜேகே போட்டு ஹக் பண்ணிக்காங்க. நீங்கள் ஒரு செய்வோம் ஆனால் ஒரு ஆர்மிக்கு ஒரு எப்படினாக்கா ஒரு பார் டான்ஸ்லாம் நீங்கள் ஏன் மேலே ஃபாலிட்டு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது என் ஒய்ஃபு பார்த்து எனக்கு பிடிச்சிட்டே சொல்கிறாங்க. அவங்க பார் டான்ஸ்லாம் எனக்கு தெரியாது சரியா. நான் பார்த்து செகண்ட்லேயே வந்து பிடிச்சிருச்சு. ஏதோ உங்கள் சாடாக அந்த சேட்னஸ் ஃபோன் பண்ணிட்டு ஃபஸ்ட் தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் உங்களை ஃபஸ்ட் டைம் அந்த டான்ஸ் காஸ்டியூமில் பார்த்துட்டு நீங்கள் டான்ஸ் பண்ணுறப்போ உங்கள் டான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் பார் டான்ஸராக ஒரு பர்சனை பார்த்தோன்னா அந்த பர்சன் வந்து டீப்பில் ஃபாலோ ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஃப்யூச்சராக சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் நம்மளுக்கும் பணம் பிறந்தாலும் உங்களுக்கு இதே மாதிரி லவ் இருக்குமா என் மேலே ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நல்லா கேட்டுக்கோ ஜான் ஜிம்மின் அப்போ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் பேபி ஃபார் எவர் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் பேபி ஃபார் எவர் ஓகேவா. எப்போவுமே லவ்ன்றது உங்கள தான் ஃபஸ்ட்டு இருக்கும். செகண்டாக தான் நம்ம பிறக்க போகிற குழந்தைங்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் அப்படி கேட்குற சொல்கிறாங்க. நீ கேட்குறதுக்கான தரமே எனக்கு தெரியவே இல்லை சரியா. அப்படி கேட்குறப்போ எனக்கு உன்னை இன்னும் லவ் பண்ண தோணுது ஓகே. என்னோட மொத்த லவ் நீ உனக்கு மட்டும்தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது ஓகேவா. நம்ம பிறக்க போகிற குழந்தைங்க நம்ம மேலே உண்மையில வச்சுக்க லவ்ல தான் பிறக்க போகிறாங்க சரியா. நீ என் மேலே வச்சுக்கலாம் நான் மேலே வச்சுக்க லவ்ல தான் பிறக்க போகிறாங்க ஓகே. அப்படி இருந்தாலும் என் குழந்தைங்கிட்ட கூட வந்து நம்ம குழந்தைகிட்ட இன்செக்யூர் ஃபீல் பண்ண மாட்டேன் ஓகேவா. நான் அந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துப்பேன். உனக்கு எப்பவுமே எல்லாமே நான் இருப்பேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் உங்களா சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு ஹஸ்பண்டை பார்க்கல அப்புறம் சொல்கிறாங்க. என்ன பாய் ஃப்ரெண்டா என்ன கம்ஃபர்ட் ஜோனா என் அப்பாவா என் அம்மாவா என் கிராண்ட்மாவா எல்லாமே உங்களை தான் பார்க்குறேன். எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் சேவியர் எல்லாமே நீங்கள் தான். அதெல்லாம் எனக்கு எவ்வளோ எவ்ரிதிங். ஸோ எனக்கு உங்ககிட்ட இந்த லவ் எப்போ எப்படி இருக்கும் கொஞ்சம் கூட குறையக்கூடாது. ஈவன் நம்ம குழந்தைக்கு போனால் கூட எனக்கு மட்டுமே இல்லாமல் தோணுன்னு சொல்கிறாங்க. ப்ராமிஸாக நீ ஆசைப்படுறது நான் கொடுப்பா சரியா. நீ விட்டு தள்ளி போன நினச்சி கூட விட மாட்டாங்க ஓகே. உன்னை நம்ம இருக்கும்போது டைட்டாக ஹோல்ட் பண்ணிப்பா புரியுதா சொல்கிறாங்க. இவன் குழந்தை கூட ரொம்ப அதிகமாக போடுவாங்க புரியுதா ஜிம்னு ஜேகே சொல்கிறாங்க. எப்போ நீ இன்செக்யூரிட்டி ஃபீல் பண்ணக்கூடாது ஓகே. உனக்கு எப்போ ஹாப்பியாக வச்சுப்பேன். இவங்களை எப்போவுமே உன்னோட ஹாப்பினஸ் சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ லாட்ஸ் ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜேகே லைஃப் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு ஸ்மூத்தாக. இப்போ ஜிம் எங்கெல்லாம் ஆசைப்படுறாரோ அவங்களாம் ஜேகே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஒன் டைம் ஜேகே ஜிம் கார் இருக்காங்க. ஜிம் ஜேகே சொல்லி சந்திக்கிறாங்க. என்ன ஜேகே கேட்குறாங்க. இவங்க ஜென்டில்மேன் இந்த வேர்ல்டு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஜென்டில்மேன் மட்டும் தான் சொல்கிறாங்க. இல்லை அப்புறம் சொல்கிறாங்க. ஜென்டில்மேன் ரொமான்டிக் ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க லவ்வபிள் பர்சன் அப்புறம் சொல்கிறாங்க. கம்ஃபர்ட் ஜோன் அப்புறம் சொல்கிறாங்க. நிறைய ஜிம் சொல்லிட்டே போகிறாங்க. ஜேகே கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உன் மனசில் நான் இத்தனை பிளேஸை பிடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் என் மனசு நல்லா நீங்கள் மட்டும் நிறைஞ்சிருக்கீங்க ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியா ஆமாம் எனக்கு இப்போ அந்த வேர்ல்டு போனால் ஒரு ஹாப்பியாக போகும் தெரியுமா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் டக்குன்னு கார் பேக் போடுறாங்க. என்ன சொன்னால் சொல்கிறாங்க. இல்லை அப்படி ஒரு லவ் கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான லவ். நான் நினச்சது மொத்தம் இவ்வளோ டேஸ் நான் பட்ட கஷ்டம். நான் இவ்வளோ நான் கிராண்ட் கூட மட்டுமே இருந்தேன். மற்றபடி எனக்கு யார் லவ் கிடச்சிது. ஆனால் மொத்த லவ் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் டேஸில் ஜிம் சொல்கிறாங்க. நான் ஒரு டிகிரி வாங்கியிருக்க ரீசன் நீங்கள் தான். நான் டான்ஸ் வாங்கிற ரீசன் நீங்கள் தான். நான் லைஃப்பில் இப்போ ஹாப்பியாக இருக்க ரீசன் நீங்கள் தான். நான் லைஃப்பில் இப்போ செக்யூராக இருக்கிறதுக்கு சேஃபாக சேஃப்டியாக இருக்க ரீசன் நீங்கள் தான். ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே இப்போ ஜிம்மில் இப்போ கிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சாப்பிட்டா கிஸ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பாரு நீ ஹாப்பியாக அதை மட்டும் போதும் ஓகே. அவர் எதுவும் நீ சொல்லாமல் நான் இப்போ நீ ப்ரைஸ் பண்ணு எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. நான் சொல்லுவேன் சொல்கிறாங்க. சரி ஓகே நைட்டு பேசலாமா பெட்டில் ஜேகே கேட்குறாங்க. ஜிம் டக்குன்னு அமைதியாங்க.
பட் ஜிம் சொல்கிறாங்க ஜேகே பார்க்குறேன் இப்போ தான் சொன்ன ஜென்டர் மேலே சொல்கிறாங்க அது வேறு இது வேறு சொல்கிறாங்க. அப்படியா அது ஏன் யார் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அடிப்பேன் ஜிம் ஜேக்கே அடிக்கிறாங்க. அது ரொம்ப மோசம் அது ஜிம் சொல்கிறாங்க ஜேகே பார்க்குறாங்க. அப்படியா மோசமாக சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஹேண்டில் பண்ண முடியல பேபி பாய் எல்லாரும் சொல்கிறாங்க. ஹேண்டில் பண்ண முடியல ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே க்யூட்டாக சிரிக்கிறாங்க அழகா. ஜிம் பார்க்குறாங்க இந்த எனக்கு பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. அப்படியா எனக்கு பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜேகே டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அழகாக ட்ரெஸ் பாஸ் ஆகிட்டா 3 years ஆஃப்டர் பார்க்கலாம். இந்த பக்கம் 2 குழந்தைங்க தான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி. இப்போ வந்து ஒரு பர்சன் பார்க்குறாங்க ஜெவனா அம்மினா என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க. கேர்ள் பேபிஸ் தான். இப்போ அந்த 2 குழந்தைங்க பார்க்குறாங்க டேட்டா சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க. டேட்டா நாங்களும் மம்மா டான்ஸர் ஆக போகிறோம் சொல்லியிருந்துக்கு. ஆமாம் மம்மா மாதிரி ஜங்ஸு அங்கிள் மாதிரி டான்ஸர் ஆக போகிறோம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே இப்போ உங்க டேடா மாதிரி ஆக வேணாம் இன்னும் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதாவது குழந்தைங்க வந்துட்டு அவங்க மம்மா பண்ணுற டான்ஸை ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க. அது ஒரு கான்செப்ட் தான். அது லைவ்ல போயிட்டு இருக்கு. அந்த லைவ்ல டிவியில் பார்த்தா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ அவங்க மைடில் பார்க்குறாங்க. பாருங்க உங்கள் மம்மா நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நீங்கள் டிவியில் பார்த்து பண்ணுறீங்க சொல்லிட்டாங்க. மம்மா வீட்டுக்கு வந்து டான்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் பண்ணுவாங்க. நான் சாப்பிட்டியா நான் சாப்பிட்டியா அப்படி சொல்லிட்டு எங்களை ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்குறது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு கூட ப்ளே பண்ணுறது எனக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. எபிசிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நிறைய பார்த்துப்பாங்க. அப்பா பார்த்துப்பாங்க என்னை பார்த்துப்பாங்க. அம்மா கொஞ்சம் கிளியர் இருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இஸ் த ஸ்வீட் பர்சன் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அம்மா தான் ரோல் மாடல் அப்படி பேபி சொல்லியிருக்காங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு வந்து டான்ஸாக பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு அம்மாவை மட்டும் தான் இருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. வெளில மட்டும் தான் ஐடல் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக ஹாப் பண்ணிக்கிறாங்க. என் குழந்தைங்க 2 அவங்க அம்மா எவ்வளோ லவ் பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு கால் வருது. இப்போ கான்சர்ட் முடிஞ்சிச்சு. லைவ் ஷோ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜேகே இப்போ சொல்கிறாங்க ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ ஒய்ஃபி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜம்கா பேபிஸ் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேங்க யாரோ ஒரு பசங்க கேட்டாங்க ஜம்கா பேபிஸ் பார்த்துட்டு எவ்வளோ பாசமாக இருப்பியா இப்படி இருப்பியா அப்படி கேட்டாங்க. இப்போ பார்த்தாக்கா 24 வயசு ஆகுது. ஜம்கா குழந்தைங்க சாப்பிட்டாங்களா குழந்தைங்க தூங்கினாங்களா குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அவ்வளோதான். ஜம்கு ஒருத்தா இருக்கேன் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்கிறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க எனக்கு தெரியும் ஜம்கா ஹாப்பியாக இருப்பாங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க சொல்லிட்டு. எனக்கு அவங்க தான் பத்திரம் பார்த்துக்கிறாங்களே அவங்க என்ன பத்திரம் பார்த்துப்பாங்க என் குழந்தைங்க பத்திரம் பார்த்துப்பாங்க அப்போ அவங்க பத்திரமா இருப்பாங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஆமாம் உங்களுக்கு சின்னதாக என்ன கூட எனக்கு உடனே அந்த சிம்டம்ஸ் காட்டுன்னு சொல்கிறேன். எனக்கு ஆமாம் உங்களுக்கு சின்னதாக ஒரு காய்ச்சல் வந்தால் கூட எனக்கு சிம்டம்ஸ் காட்டிட்டு முக்கியம் நான் உடனே ஓடி வந்துடுவேன். எனக்கு அப்படி ஒரு சிம்டம்ஸ் காட்டாத வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஹெல்த்தியாக ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்தளவுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஜிம்முக்கு ஜேகேக்கு ஏதாவது ஃபீவர் ஜேகே சொல்கிறதுக்கு மட்டும் ஜிம்முக்கு தெரிய வரும். அது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். டக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா நம்ம ஜேகே கஷ்டப்பட்டு சொல்லி போட மாட்டாரு. ஆனால் ஜிம் வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க என்ன ஜம்கா சொல்லிட்டு அவங்க சொல்லாமல் தெரிஞ்சுப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் சொல்லாமல் உங்களுக்கு என்ன ஆக சொல்லிட்டு என் சோல் எனக்கு காட்டி கொடுக்கும் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் என் சோல் உங்கள் சோல் கூட கனெக்டாக இருக்குது சரியா உங்களுக்கு எதாவது ஆனாக்கா என் சோலுக்கு தெரிஞ்சிடும் சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு அப்படியே டீப் கனெக்ஷன் அளவு இருக்குது. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் சொன்னால் திரும்ப நம்ப அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுக்குள்ள இந்த பாண்டிங் யாருக்கும் புரியாதான் சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சார் ஓகே எப்போ என் ஒய்ஃப் வீட்டுக்கு வருவான்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஆன் த வே சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்லி ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேபிஸ்க்கு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க. எல்லாம் ஒர்க் முடிச்சுக்கப்புறம் பேபிஸ் தூங்கினதுக்கப்புறம் நான் ஜிம் 2 பேபிஸ்க்கும் நாங்கள் எல்லாம் கவர் பண்ணிட்டு 2 பேரும் ஃபோர்களை கிஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஜிம் பிடி ஜேகே லேப்டாப் உட்காராங்க. உட்காந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க வேண்டாம் ரொம்ப டயர்டாக இருப்பா அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க எனக்கு வேணும் சொல்கிறாங்க. ப்ளீஸ் தாச்செல்லாம் புரிஞ்சுக்கோ டயர்டாக இருப்பீங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு டயர்டாக இல்லை அப்படி சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சொல்கிறாங்க ப்ளீஸ் பி ஜென்டில் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஓகே சார் ஜேகே ஜிம் கூட அழகாக க்ளோஸாக இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க பாருங்க இப்போலாம் இருந்தால் லவ் ப்ரூஃப் பண்ணணும் இல்லை சரியா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஹாப்பியாக வச்சுக்கணும் சரியா சொல்கிறாங்க. அப்படியா நான் அப்படி தான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படி இல்லை பட் எனக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ண தோணுதில்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அப்படியா கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஜேகே ரொம்ப ஹாப்பியாக ஜிம் கூட இருக்காங்க. ஜிம் ரொம்ப அழகாக ஜேகே கூட அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க கம்மிங் டு மை லைஃப் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அப்போ நானும் சொல்லுவேன் சரியா என் லைஃப்பில் வந்து இருக்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க அந்த பொண்ணு உங்கள்கிட்ட சண்டை போடாங்க சொல்கிறாங்க. அதுக்கே நான் சொல்கிறாங்க அந்த ஜியா பொண்ணு ஜேகே சண்டை போட்டிருப்பாங்க. நீ எப்படி வந்துட்டு என்ன இல்லாமல் வேறு பர்சன் மேட்ச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் டிசவான பர்சன் சொல்லி ஜேகே ஒரு வருஷம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க அவ்வளோ விஷயம் இல்லை சரியா சொல்கிறாங்க. எனக்கு டிசவான பர்சன் நீ மட்டும் தான் உனக்கு டிசவான பர்சன் நான் மட்டும் தான் நம்ம 2 பேரும் தான் எப்பவுமே ஒன்றா இருப்போம் சரியா சொல்கிறாங்க. ஸ்டே டுகெதர் ஃபார்வர்ட் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஜேகே ஹாப்பியாக இருக்குது. லவ் யூ சொல்கிறாங்க. ஜேகே அழகாக ஜிம்மை தூக்கி வெளில படுக்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் அவங்க படுத்துக்கிறாங்க. 2 குழந்தைங்க நடுவில் படுத்துருக்காங்க. ஆளுக்கு ஒரு ஹேண்ட் ஆளுக்கு ஒரு குழந்தைங்க போடுறாங்க. இதோட அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பி எண்ட் ஆகுது. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம டாக்டர். எனக்கு இந்த வீட்டில் நிறைய வந்துட்டு ஸ்டோரிஸ் எல்லாம் கொஞ்சம் எப்படா வீக் சேடாக ஒரு மாதிரி போயிருக்கும். அந்த ரீசன் ஓகேவா ஒரு சேடான ஸ்டோரி இருந்துச்சுனாக்கா அடுத்து ஒரு ஹாப்பியான ஸ்டோரி நான் கொடுப்பேன் ஓகேவா. எனக்கு நீங்களாம் ஹாப்பியாக இருக்குன்னா உங்களோட ஹாப்பினஸ் ஓகேவா. ஓகே பாய் டேக் கேர் எவ்ரிவன் குட் நைட்.